அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் காண உள்ள தலைப்பு அசாசின் பக் அண்ட் இட்ஸ் ரோல் இன் பயாலஜிக்கல் கண்ட்ரோல். அசாசின் பக் எனப்படுவது கொலைகார பூச்சி என்று அழைக்கப்படுகிறது. இது இயற்கை எதிரி பூச்சியாக செயல்படுகிறது. பூச்சிகளை அழிக்கும் திறன் கொண்ட ஒரு பூச்சியாகும். இது தொடர்பான தகவல்கள் இன்று பரிமாறப்படுகின்றன. பொதுவாக வேளாண்மையில் பூச்சி நோய் ஆகியவற்றால் ஏற்படும் சேதம் சுமார் 25 முதல் 50 விழுக்காடுகள் வரை உள்ளன. ஆனால் சில வேளைகளில் இது அதற்கும் அதிகமான சேதத்தை விளைவித்து 90 மற்றும் அதற்கு மேற்பட்ட அளவில் கூட சேதாரத்தை விளைவிக்கும் தன்மை கொண்டது. மகசூல் இழப்பு அதிக அளவில் ஏற்படுவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை எதிர்கொள்ளும் சூழ்நிலை நடைபெறுகிறது. இதனை தவிர்த்திடும் பொருட்டு பல்வேறு ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் புகுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டன. இந்த பூச்சிகள் கட்டுப்படுத்தப்பட்டன பசுமை புரட்சிக்கு பிறகு. ஆனால் கண்மூடித்தனமான பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாட்டினால் பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளன. மனிதர்களுக்கு உடல்நல உபாதைகளும் உருவாகி அல்சர், வாதம், பிளட் பிரஷர், புற்றுநோய் போன்ற பல்வேறு நோய்கள் வந்து மனிதனை வாட்டுகின்றன. இதன் எதிரொலியாக 1990களில் IPM தொழில்நுட்பம், அதாவது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மேலாண்மை தொழில்நுட்பம் தமிழக அரசால் புகுத்தப்பட்டது. இன்றைய நிகழ்வில் நாம் கொலைகார பூச்சி எவ்வாறு செயல்படுகிறது, அது எவ்வாறு இயற்கை எதிரியாக செயல்படுகிறது, எவ்வாறு பூச்சிகளை அழிக்கிறது என்ற தகவல்களை வழங்கி விளக்க உரை அளிக்க இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஜேசு எட்வர்ட் ஜார்ஜ். டாக்டர் ஜேசு எட்வர்ட் ஜார்ஜை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான தகவல், அவர் என்னுடைய பள்ளி நண்பர். பள்ளியில் நாங்கள் ஒன்றாக நாகர்கோவிலில் படித்தோம். இவர் தற்போது கலசலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அதாவது கலசலிங்கம் யூனிவர்சிட்டி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேராசிரியர் பூச்சியியல் துறை ஆக பணிபுரிந்து வருகிறார். இவர் 1983இல் ST இந்து கல்லூரியில் BSc ஜுவாலஜி விலங்கியல் படித்து பின்னர் BLIS, MSc, MPhil, PhD ஆகிய படிப்புகளை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டையில் படித்தார். பின்னர் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் 2 ஆண்டுகள் ஒரு ப்ராஜெக்டில் பணிபுரிந்தார். அதைத் தொடர்ந்து லயோலா கல்லூரியில் 1 ஆண்டு உதவி பேராசிரியராகவும், ஜோசப்ஸ் கல்லூரியில் திருச்சியில் உதவி பேராசிரியராகவும், அதன் பின்னர் மீண்டும் சென்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டை கல்லூரியில் யங் சயின்டிஸ்ட் அவார்டு பெற்ற ஒரு ப்ராஜெக்ட் அசோசியேட்டாகவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் பணிபுரிந்து வந்தார். உதவி பேராசிரியராகவும் பணிபுரிந்து வந்தார். இவர் 2 முறை யங் சயின்டிஸ்ட் அவார்டு மத்திய அரசின் சார்பில் பெற்றுள்ளார். எரித்ரியா என்ற ஆப்பிரிக்க நாட்டில் 6 ஆண்டுகள் துணை இணை பேராசிரியராகவும், எத்தியோப்பியா நாட்டில் அடிஸ் அபபா யூனிவர்சிட்டியில் 2 ஆண்டுகள் பேராசிரியராகவும், அதைத் தொடர்ந்து இதர ஒலைட்டா சோடோ என்ற பல்கலைக்கழகத்தில் 6 ஆண்டுகளாகவும் பேராசிரியராக பணிபுரிந்து தற்போது கலசலிங்கம் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறார். இவருடைய தகவல்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள், அவருடன் இணைவோம். டாக்டர் எட்வர்ட், பிளீஸ். Doctor, okay, thank you for the nice introduction, Joe. Thank you. You please introduce yourself if I have omitted anything and start your program. Okay, thank you. அந்த ஸ்கிரீன் ஷேர் வந்து இது பண்ணல இன்னும். நான் ஏதோ ஆப்ஷன் கொடுத்துறேன். Yes, okay.
எஸ் கொடுத்துட்டேன், ஆரம்பிச்சிடுறேன். ஓகே. Is it visible? It's visible. நல்லா தெரியும். Okay. Yes. Okay. Good morning to all of you. Joe for the very thankful for the nice introduction. எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ஜோல் சொல்லிட்டாப்ல. என்னுடைய நேட்டிவ் வந்து நாகர்கோவில். ஸோ அதனால என்னுடைய பிஎஸ்சி வந்து நான் இந்து காலேஜில் முடித்தேன். பிஎஸ்சி ஐ எம் நாட் ஏ பேசிக்கலி அக்ரிகல்ச்சரிஸ்ட், சோலஜிஸ்ட் தான். அங்கே முடிச்சுட்டு அப்புறம் எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாமே ஐ டிட் இன் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், பாளையங்கோட்டை. I was in Tirunelveli for the last 20 years. I was there only. I joined for the BSc there up to the completion of PhD, and after that also I worked more than 7 years there. Then only I went to Africa. In Africa I was there for 14 years. Recently only I returned from Africa and joined in Kalasalingam University. Okay, thank you very much. Thank you for the intro. Yes. So agriculture is the world's largest industry. எல்லாருக்குமே தெரியும். Why it is the largest industry? Mean more than 1 billion people are involved in the agriculture sector, and from agriculture we are producing 1.3 trillion dollars of food every year. So it is the backbone of many countries. இவ்வளவுதான் அக்ரிகல்ச்சர்ல இவ்வளவு தூரம் நம்ம இது பண்ணி it is the largest industry சொன்னாலும், if you see the economy of the farmers are still suffering a lot. They are failed to provide moderate and sustained income for many farmers. நம்ம இந்தியால கூட நம்ம பார்க்கலாம், most of the farmers are poor. Why this is happening means it is mainly because of 3 reasons. One is by the age-old production practices we are following now. The second one is structural problems. But we are not going to see both of these one. Age-old production practices we are following in agriculture, and also the structural program. This one we are not going to follow now. We are going to see that. We are going to see the next one. Next major reason because of the poverty of the farmer is the agricultural pests. As Joe rightly pointed out, that the loss happening by the pest is tremendous. 15 to 20% of the global crop production is lost due to pests. 5-1 போயிருது farmers க்கு வரல. So that is the main reason for the economy of the farmers. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? பெஸ்டிசைடு அடிக்காம இன்க்ரீஸ் பண்ணணும். பிகாஸ் பெஸ்டிசைட் ஆர் காசிங் மெனி சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ see that there are up to 10,000 insect pests, 100,000 pathogens, and 30,000 weed species are there. These are the things which are competing in agriculture. இதை ஓவர் கம் பண்ணி வந்தாதான் the agriculture வந்து லாபகரமா போகும். Farmers will be benefited. Well, there are several methods for the control of insect pests. Physical control is there, chemical control is there, biological control is also there. Physical control அப்படின்னு சொல்லும்போது நம்ம அது வந்து ரொம்ப ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல எல்லாம் பண்ண முடியாது. 1 or 2 means we can. It is possible. Otherwise, it is difficult for the physical control. Biological control is not at all prominent now. It is not so popular in most of the places. அதனால எங்கேயுமே ஒரு பெஸ்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உடனே வந்து ஃபார்மர்ஸ் வந்து இதுக்கு தான் போவாங்க, கெமிக்கல் கண்ட்ரோலுக்கு தான் போவாங்க. தட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். எங்க உடனே எந்த ஒரு சின்ன பெஸ்ட் வந்தாலும் தே ஆர் அப்ளைங் த பெஸ்டிசைட்ஸ். ஸோ த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் ஆர் த லார்ஜ் காம்பனன்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். So pesticide, what are pesticides? The pesticides are the chemicals that kill or manage the pest population of the pest. எவ்வளவு pesticide நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, more than 2 million tons of pesticides we are using every year. இதுல மேஜர் காம்பனன்ட் வந்து யூரோப் தான். 45% is used in Europe alone, and 25% is consumed in USA, and the remaining 30% of the pesticide is used in the rest of the world. So இது வந்து கொஞ்சம் ஓல்டு டேட்டா தான். It is now they are the European countries, now they are changing to biological control and reducing the use of pesticides. இதுல என்ன பெஸ்டிசைட்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது 47.5% of the pesticides we are using is herbicides. Herbicides is a one which is used to kill the weeds. களைகளை எடுக்கிறதுக்கு, unwanted plants ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் தான் 47.5%. அடுத்தது பாத்தீங்கன்னா insecticides. 29.5% of the pesticides we are using is against the insects. That is insecticides.
And 17.5% of the pesticides we are using is against the fungus. பூஞ்சைகள் ஃபங்கஸ் எல்லாம் இது அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது 17.5%. The remaining 5.5 தான் அதர் பெஸ்டிசைட்ஸ். அப்போ நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது ஹெர்பிசைட்ஸும் இன்செக்டிசைட்ஸும். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது இன்செக்டிசைட்ஸ் தான் இது நம்ம பார்க்க போகிறோம். So the main components are herbicide and insecticide. Already we have seen in the last slide. Herbicide and insecticide. இதில் லாஸ்ட் ஒரு 40 years or 50 years நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி ஆஃப் த பெஸ்டிசைட்ஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். How much it is increased mean 4 times. 4 times it is increased in the last half century. 50 வருஷத்துலயே அவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Gradually still it is increasing also. இப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருந்தா what will happen? இதுல மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம பெஸ்டிசைடு ஒரு பெஸ்ட்டை பார்க்குறோம், உடனே பெஸ்டிசைடு அப்ளை பண்றோம். அப்படி இல்லை, அதில் பார்க்க வேண்டியதுல அதுல ஒரே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் தான் டார்கெட் பெஸ்ட்டை போய் சேருது. பெஸ்ட்ல மேல படக்கூடியது ஒரே ஒரு % ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் தான். மீதி 99% ஆஃப் த பெஸ்டிசைட்ஸ் ஆர் மோட்டைல் ஆர் மொபைல். என்ன ஆகும்? தே வில் மிக்ஸ் இட் வித் நியர்பை சாயில், நியர்பை ஏர் அண்ட் நியர்பை வாட்டர் பாடிஸ், எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துடும். So they will travel and harm them, not only the pests, and it will harm the wildlife and humans, and finally it will come to the humans only. வேற ஒரு ரொட்டேஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ வாட்டர்ல கலந்துனா வாட்டர்ல இருக்கக்கூடிய மீனுக்கு போயிடும், மீனை சாப்பிடக்கூடிய மனுஷனுக்கு வந்துடும். ஃபைனலி ஆல் த பெஸ்டிசைட்ஸ் they reach the human beings only. ஃபைனலி இங்க வந்தாச்சுன்னா ஹியூமன் பீயிங்ஸ்ல அது என்ன பார்க்குன்னா, it will leads to cancer. About 20,000 to 40,000 of the people are dying every year due to pesticide poisoning cancer. கேன்சர் மட்டும் கேன்சர்னா நிறைய இருக்கு. டியூ டு கேன்சர்ல செத்து போகக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அது இல்லை, பெஸ்டிசைடு பாய்சனிங்னால கேன்சர் வந்து சாகக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 20,000 to 40,000 people அதில் செத்துட்டு இருக்காங்க. ஸோ we have to take care of the pesticides. So another major problem associated with the pesticide is bioaccumulation. பாடிக்கு உள்ள போயாச்சுன்னா there is no other mechanism for the pesticide to come out. அது டிசின்டரேட் ஆகி வெளியே வர்றதுக்கு எந்த மெக்கானிசமும் கிடையாது. பாடிக்கு உள்ள போயாச்சுன்னா இட் வில் அக்யூமுலேட் இன்சைட் த பாடி. எங்க போய் அக்யூமுலேட் ஆகும்? பார்த்தீங்கன்னா ஃபேட் பாடிஸ்ல போய் அக்யூமுலேட் ஆகிடும். That is called bioaccumulation. Once they enter the body of the organism, they are permanently stored in the body tissue. அது வெளியே வரவே முடியாது. எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கும். That is through the milk only. அந்த சில்ட்ரனுக்கு சைல்டுக்கு வந்து அந்த மில்க் ஃபீட் பண்ணும்போது அந்த மில்க் வழியா அது வந்து வெளியே வந்துடும். அப்போ வெளியே மில்க் வழியா அந்த பெஸ்டிசைட் வரும்போது அது எங்க போகும்னு சொன்னா சின்ன குழந்தைக்கு தான் போகும். சின்ன குழந்தைய ஃபீட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு கூட பெஸ்டிசைட் உள்ள போயிருது. ஏன்னு சொன்னா இதுதான் அங்கே எங்க இருக்கு, லிப்பிட்ல ஸ்டோர் ஆகிட்டுது. ஃபேட் மில்க் வந்து லிப்பிட். ஸோ அந்த இதில் இருக்குது ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய மில்கில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய லிப்பிட் வந்து லாக்டேஷன் வழியா வெளியே வந்து சின்ன குழந்தைக்கு போயிருது. பால் ஊட்டும் போது அந்த சின்ன பிள்ளைக்கு போயிருது. அந்த சின்ன பிள்ளைக்கு போகும்போது என்ன ஆகுனா, இட் வில் லீட்ஸ் டு லைஃப் டைம் கேன்சர் ரிஸ்க். அதனால நிறைய குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு கேன்சரை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதாட்டு பெஸ்டிசைட் மாறுகிறது. இதை வந்து கிளியரா ப்ரூவ் பண்ணியிருக்காரு டாக்டர் ரோகர். அவர் மேத்தமெட்டிக் மாடலிங் கூட போட்டு எவ்வளவு தூரம் அந்த பெஸ்டிசைட் டிராவல் ஆகுது, எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் இது போட்டு காட்டியிருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம என்ன பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து ஹியூமன் மில்க்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஹியூமன் மில்க் ஆல்சோ சம் ஆஃப் த குளோரினேட்டட் பெஸ்டிசைட்ஸ் ஆர் தேர். அந்த குளோரினேட்டட் பெஸ்டிசைட்ஸ் ஆர் ஃபேட் சால்யூபிள். அது ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய ஒரே இடம் மில்க் தான். அது சின்ன குழந்தைகளுக்கு மில்க் வழியா பாஸ் ஆயிடுது. ஸோ இட் லீட்ஸ் டு கேன்சர் டு த ஸ்மால் சைல்ட் ஆல்சோ, இன்ஃபன்ட்ஸ் ஆல்சோ. பிரிடேட்டாருக்குமே அப்படிதான். பிரிடேட்டாருக்கு இப்போ பெஸ்ட்ல நம்ம பெஸ்ட்டை கில் பண்ணுறதுக்கு அடிச்சிருக்கக்கூடிய பெஸ்டிசைடை பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் அந்த பிரிடேட்டார் சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த பெஸ்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டிசைடு வந்து பிரிடேட்டாருக்குமே வந்துடும். சம் ஆஃப் த பிரிடேட்டர்ஸ் ஆர் ஆல்ரெடி டைட் பிகாஸ் ஆஃப் த பெஸ்டிசைட் அப்ளிகேஷன். நம்ம ஃபீல்டில் வந்து ஒரு பெஸ்டிசைடு அடிக்கிறோம்னு சொல்லியாச்சுன்னா ஒன்லி த பெஸ்ட் வில் நாட் டை. along with the pest, the predator, the beneficial insects are also died. அது போக ஒன்று ரெண்டு தப்பி பிழைக்கும் பிரெடேட்டார். அந்த பிரெடேட்டாருமே இது இதாகிடும். கண்டினியூஸா அந்த பெஸ்டிசைடு அஃபெக்டட் ப்ரேயை சாப்பிட்றதுனால இந்த பிரெடேட்டாரும் அஃபெக்ட் ஆகி ஃபைனலி நோ பிரெடேட்டார் வில் பி தேர். கம்ப்ளீட்டா பிரெடேட்டார் இல்ல, கம்ப்ளீட்டா பெனிஃபிஷியல் ஆர்கானிசமே இல்லைன்னா வாட் வில் ஹேப்பன்? கம்ப்ளீட் என்விரான்மெண்ட் வில் சேஞ்ச் இன் ஃபேவர் ஆஃப் த பெஸ்ட். கம்ப்ளீட்டா பெஸ்ட்டுக்கு எனிமே இருக்காது. அது ஈஸியா மல்டிப்ளை பண்ணி கம்ப்ளீட் சிஸ்டத்தையே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணி போயிடும். எல்லா கிராப்புமே காலி பண்ணிட்டு போயிடும். அதனால while applying the pesticide, care should be taken to
to protect the beneficial insects. ஆனா அப்படி ஒரு பெஸ்டிசைட் இருக்கான்னு பார்த்து அடிக்கணும். அப்படி இல்லைன்னா it is better to avoid the pesticides. அதுதான் நம்மளுடைய மெயின் நோக்கம். ஸோ அது இன்னொரு இது இருக்கு, பெஸ்டிசைட்ஸை கண்டினியூஸா நம்ம அப்ளை பண்றதுனால பெஸ்ட் வில் பிகம் ரெசிஸ்டன்ட் ஆல்சோ. இப்போ ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் பெஸ்டிசைட் நம்ம இந்த வருஷம் அடிக்கிறோம், நெக்ஸ்ட் அதே குவான்டிட்டி ஆஃப் பெஸ்டிசைட் நம்ம அடிச்சோம்னு சொன்னா the pest will not die. So what will we will do? Next year we will increase the concentration of the pesticide. Gradually we are increasing the concentration of the pesticide and the pest will become genetically resistant. ஒரு பர்டிகுலர் இதுல பாத்தீங்கன்னா அந்த பெஸ்ட் இந்த பெஸ்டிசைட் அடிச்சா அந்த பெஸ்ட் சாகவே செய்யாது. So because they are become genetically resistant. அதனால பெஸ்டிசைடை எவ்வளவு தூரம் நம்ம அவாய்ட் பண்றப்பவும் it is better for the health of the human society. அதனால தான் இப்போ நிறைய கண்ட்ரீஸ் வந்து நிறைய ஸ்ட்ரெங்த் ரெகுலேஷன்ஸ் against the pesticides they brought, regarding the pesticides, regarding the manufacturers, regarding the registrations and regarding the users, how to use the pesticide, how to register the pesticide, regarding the manufacturing, regarding the regulations on the pesticides. So many regulations are came. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இவ்வளவு தூரம் பெஸ்டிசைட்ல சைடு எஃபெக்ட் இருக்கு, ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கு, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the only alternate way to escape from the pesticide dilemma is biological control. So biological control is the alternate way to escape from the pesticide. இவ்வளவு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவோம், நிறைய எஃபெக்ட் இருக்கு பெஸ்டிசைட் அடிக்கிறதுனால. Finally the human beings are affected. How the human beings are affected already we have seen. So many, it is leading to cancer, it is leading to, it is killing the infants. So many problems are there in the application of pesticides. So the only alternate way to escape from the pesticide is biological control. What is biological control? Fairly biological control. ஒரு உயிரை வச்சு ஒரு உயிரை கொல்றது, ஒரு இன்செக்டை அழிக்கணும்னா இன்செக்டை வச்சு இன்னொரு இன்செக்டை கில் பண்றது, that is biological control. இப்போ biological control agent பாத்தீங்கன்னா parasitoids are there, predators are there, pathogens are there. இந்த மூணுமே பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் தான். நிறைய பாராசிட்டாய்ட்ஸ் இருக்கு, நிறைய பிரெடேட்டர்ஸ் இருக்கு, நிறைய பேத்தோஜன்ஸ் இருக்கு. These can be effectively control the insect pests. What is the advantage of biological control means? They will kill the pests without causing any repairable change to the natural balance of our ecosystem. இப்போ நீ அது பாத்தீங்கன்னா ecosystem கம்ப்ளீட்டா பொல்யூட் ஆயிரும் கெமிக்கல் பெஸ்டிசைட் அடிச்சாச்சுன்னா. பட் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் it is very safe and it will not affect the ecosystem. அதனால தான் பயோ கண்ட்ரோலுக்கு போகணும், பயோ கண்ட்ரோல்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பயோ கண்ட்ரோல் இஸ் த நாவல் மெத்தட் டு கண்ட்ரோல் த கிராப் பெஸ்ட் வித்வுட் டிட்டீரியோரேட்டிங் த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம we can achieve the பயோ கண்ட்ரோல். பயோ கண்ட்ரோல் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ரெடியூஸ் த பெஸ்ட் பிலோ த எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல். பயோ கண்ட்ரோல்னால இப்போ கம்ப்ளீட்டா பெஸ்ட்டை வந்து எராடிகேட் பண்ணக்கூடியது நம்ம எய்ம் கிடையாது. We have to bring the pest under the economic threshold level or under the economic injury level. எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவலுக்கு கீழே பெஸ்ட் பாப்புலேஷனை கொண்டு வந்துட்டுனா the farmers will be benefited. Definitely farmers உடைய இன்கம் கூடிரும். அதுதான் நம்முடைய மோட்டிவா இருக்கும். For that biological control is the best way. So biological control is believed to be vital, healthy and sustainable in practice. So it is also one of the method which is successful for the successful integrated pest management program. Biocontrol is also one of the method. So biocontrol or biological control is the most advisable one for the integrated pest management program. Biocontrol இன்னும் என்னெல்லாம் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, it is usually highly specific to a particular pest. இப்போ நான் வந்து பெஸ்டிசைடு அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெஸ்ட்டுமே செத்து போயிடும். அதே மாதிரி பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் இருக்கக்கூடியதான் செத்து போயிடும். ஆனா இங்க அப்படி இல்லை, எந்த பெஸ்ட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த பெஸ்டுடைய பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். That biocontrol agent is specific to the particular pest only. Many polyphagous pests or the predators are also there. I am talking about specifically. Although expensive in the initial stage, it can be very cheap in the long run. First la paakina idu vandu it is somewhat expensive. And some research is needed which pest predator should be introduced for the pest. Apdi paakumbodhu first it is somewhat expensive. ஆனா ஒன்ஸ் இட் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் மீன்ஸ் அது அங்க இருந்தே மல்டிப்ளை ஆயிரும். கண்டினியூஸா அங்க இருந்தே அங்க உள்ள பெஸ்ட் எல்லாமே தேடி பிடிச்சு சாப்பிட்ரும். ஸோ இட் இஸ் எ வெரி குட் ஒன் ஃபார் த லாங் டேர்ம் அண்ட் இட் கேன் ப்ரொவைட் லாங் டேர்ம் சொல்யூஷன். பெஸ்ட் பாப்புலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்க வந்து இது கெமிக்கல் கண்ட்ரோல்னா ஒவ்வொரு தடவையுமே அடிச்சிட்டு இருக்கணும்.
insecticide நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கணும். But this is not like that. Once it is introduced in that area, it will kill all the pests there, and it will reproduce there, and it will spread to the nearby field, and there also it will kill the pests. One more thing is there is no environmental contamination. Environmental contamination இல்ல இதுல. Environmentக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. Pest will not become resistant. அது ஒரு மெயின் இதுங்க. And most important of it is effective. So the natural enemies or the beneficial enemies, once it is introduced to the environment, they are capable of sustaining themselves. அங்கேயே இருந்து அதே மல்டிப்ளை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட் எல்லாமே அதே காலி பண்ணிடும். This means that after the initial introduction, very little effort is required. முதல்ல தான் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்க வேண்டியிருக்கும் for the introduction of the predator. After that, very little effort is needed for the system. So it means that biological control can be kept in place for a much longer time than the other methods of pest control. So when organisms are killed by other organisms with no interference or interaction by the humans is known as natural biological control. ஆக்சுவலா வந்து நம்ம பெஸ்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பெனிஃபிஷியல் ஆர்கானிசம்ஸும் இருக்கும். So many beneficial organisms also will be there. ஆனா அந்த பெனிஃபிஷியல் ஆர்கானிசத்தோட நம்பர் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் எனஃப் டு கண்ட்ரோல் த பெஸ்ட் பாப்புலேஷன். அதுதான் ப்ராப்ளம். அல்லது நேச்சுரல் பயாலஜிக்கல் கண்ட்ரோலே எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. பட் thing is natural biological control is not enough to control the pest under economic threshold. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷன் அல்லது ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் போட்டோம்னா we can control the insect pest. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் என்ன, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the human activities include the collection of natural enemies from the places where they are found in abundance and release in the places where the pests are abundance. எங்கெல்லாம் பெஸ்ட் நிறைய இருக்கோ அங்கெல்லாம் அதை வந்து வேற இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இதை வந்து ரிலீஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு நேச்சுரலா பயாலஜிக்கல் கண்ட்ரோலை அச்சீவ் பண்ணிடலாம். அதர்வைஸ் அதை இப்போ எடுத்துட்டு வந்து லேபில் மல்டிப்ளை பண்ணி எங்கெல்லாம் பெஸ்ட் இருக்கோ அங்கே கொண்டு ரிலீஸ் பண்ணலாம். தட் இஸ் ஃபார் திஸ் சம் ரிசர்ச் இஸ் நீடட். ஆல்சோ நேச்சுரல் எனிமீஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் ஆர் இம்போர்ட்டட் அண்ட் ரிலீஸ்ட் இன் த லொக்காலிட்டிஸ் வேர் த பெஸ்ட் ஆர் ப்ரிடாமினன்ட். இது நம்ம நிறைய சக்சஸ்ஃபுல் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஆல்ரெடி டன் இட். வேற கண்ட்ரீஸ்ல இருந்தா கொண்டு வந்து இங்க வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கேயே ஃபீல்டில் இது பண்ணி நல்ல எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ பிரெடேட்டார் பாராசிட்டாய்டு எல்லாமே இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இது பிரெடேட்டார் பாராசிட்டாய்டு பேத்தோஜன்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடியது பிரெடேட்டாரை பற்றி மட்டும்தான். அதுலயும் ஒரே ஒரு பிரெடேட்டாரை மட்டும் தான் பார்க்க போறோம். தட் இஸ் அசாசின் பக்ஸ். ஸோ அசாசின் பக் இஸ் எ பிரெடேட்டார் விச் இஸ் அவைலபிள் த்ரூ அவுட் த வேர்ல்ட். சரி, பயோ கண்ட்ரோல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பயோ கண்ட்ரோல்னு சொல்லிங்கனாலே சம் கேரக்டர் சுட் பி தேர். இந்த கேரக்டர் இருந்தால் தான் அது ஒரு பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட். என்ன கேரக்டர்? இட் ஷுட் பி அடாப்டபிள் டு ஆல் த மைக்ரோ என்விரான்மெண்ட் ஆக்குபைட் பை த பெஸ்ட். பெஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் இருக்கக்கூடிய பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு குட் பிரெடேட்டார். இட் ஷுட் பி ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். எந்த பூச்சியை அழிக்க நம்ம விட்டுருக்கோமோ அந்த பூச்சியை அது கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அது ஒரு குட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். இட் ஷுட் மல்டிப்ளை ஃபாஸ்டர் தேன் த ஹோஸ்ட் வித் ஹை ஃப்ரீக்வென்டிட்டி. இது வந்து எவ்வளவு ஸ்பீடா இது பண்ணுமோ அது பெஸ்ட் மல்டிப்ளை பண்ணுதோ அதே ரேட்ல இதுவும் மல்டிப்ளை பண்ணணும். அல்லது அது மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடும். இது சும்மா இருந்துன்னு சொன்னா இதை நம்ம போட்டு ஒரு வேஸ்டா போயிடும். இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி எந்த பிரயோஜனமே இருக்காது. ஸோ இட் ஷுட் ஹேவ் ஏ ஷார்ட்டர் லைஃப் சைக்கிள். ஒரு வருஷத்துக்கு 2-3 ஜெனரேஷனாவது வரணும். வந்தாதான் இட் இஸ் யூஸ்ஃபுல். இட் ஷுட் ஹேவ் ஹையர் ஹோஸ்ட் சர்ச்சிங் எபிலிட்டி. எங்கெல்லாம் பெஸ்ட் இருக்கோ அதை தேடி பிடிச்சு போய் கொள்ளணும். அதுதான் ஒரு குட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்டுடைய கேரக்டர். இட் ஷுட் பி அமனபிள் டு ஈஸி மாஸ் கல்ச்சர். அதோட மெயின் திங் அது வந்து மாஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அதுக்கு ஈஸியா இருக்கணும். இப்படி எல்லா கேரக்டரும் இருந்தாதான் அது ஒரு குட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னு சொல்றோம். All these characters of the good biocontrol agent are present in the assassin bugs. Assassin bugs la pathina ella character me irukku. Enna character it is suitable for the biocontrol means all the characters are present in the assassin bugs. Adanaல தான் assassin bugs is a good biocontrol agent nu solrom. Assassin bugs அப்படினா என்ன? Assassin bugs are included in the family Reduvidae in the order Hemiptera, in the class Insecta and phylum Arthropoda. So it is a hemipteran bug. கொலைகார பூச்சின்னு சொல்லுவோம் தமிழ்ல, அசாசின் பக். ஸோ ரெடிவிடே அப்படின்ற ஃபேமிலியில் தான் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு.
So it is also called reduvids. It is the largest family of Predaceous land Hemiptera, and it is composed of about 7,000 species are present, 913 genera, 25 subfamilies include ஆயிருக்குது. So it is called assassin bugs or reduvids. Assassin bugs எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are present throughout the world, and most of the species of the assassin bugs are considered beneficial because they help in the control of insect pests. Maximum or 90% in இதை பார்த்தீங்கன்னா, they are predators. They are used in the control of insect pests. The adult assassin bug is relatively large, usually 11 to 37 millimeter in length. And the wings எல்லாம் folded பண்ணும்போது wings are overlap and giving the black characteristic shape will be there. என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, black is there, red is there, or brown in color, with a long slender legs, a narrow head, and round beady eyes. ஐஸ் வந்து ரவுண்டா இருக்கும், அந்த ஹெட் எல்லாமே ரொம்ப நீளமா இருக்கும். Some species have sharp barbs on their forelegs. Forelegs பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு இதெல்லாம் இருக்கும், ஸ்பைன்ஸ் எல்லாமே இருக்கும். Why the spines are present in the forelegs means to capture the prey. எங்க prey வந்து ஒரு தடவை மாட்டுச்சுன்னா அதுல இருந்து எஸ்கேப் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா forelegsல பார்த்தீங்கன்னா நிறைய barbs இருக்கும், hairs இருக்கும், சில இதுல பார்த்தீங்கன்னா sticky pads கூட இருக்கும் சில assassin bugsல. We will see that one by one. So this is an assassin bug. An assassin bug in the field. So assassin bugs எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are present in 3 major ecosystem: the tropical rainforest, semi-arid zone, and scrub jungles. இதுல எல்லாமே நீங்க நிறைய assassin bugs பார்க்கலாம். They are more common in tropical rainforest. Tropical rainforestல தான் நிறைய இருக்கும் when compared to the other 2 ecosystem. இதுல assassin bugs எல்லா assassin bugsம் predators-ஆ அப்படின்னு கேட்டீங்கன்னா, most of the assassin bugs are predators. They eat the pests. They feed on the pests. And some of the, that is 90% or more than 90% are predators. They feed the pest insects. மீதி உள்ள 10% பார்த்தீங்கன்னா, some are hematophagous assassin bugs and some are hematophagous assassin bugs. Hematophagous millipede சாப்பிடக்கூடிய assassin bug. Millipede is also an arthropod. ஆயிரங்கால அட்டன் கேள்விப்பட்டிருப்போம், அதை சாப்பிடும். Hematophagous assassin bug. இன்னும் ஒன்று blood sucking assassin bug. முட்டை பூச்சி மாதிரி பிளட்டை சக் பண்ணக்கூடிய அசாசின் பக்கம் இருக்கு. They are called hematophagous assassin bug. நம்ம படிக்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது endomosuccivorus, that is feeding on the pest. இது ரெண்டையும் கூட லைட்டா நம்ம பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு கூட பார்க்கலாம். Endomosuccivorus is the main thing. More than 90% of the assassin bugs are endomosuccivorus, that is feeding on the insect pest. The remaining 10% or 8% இருக்கு, 92% endomosuccivorus தான். மீதி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹிமட்டோராஃபஸ் இருக்கும், ஹிமட்டோஃபேகஸ் இருக்கும். இதை வந்து நம்ம ஊர்ல எல்லாம் காமன். ஹிமட்டோஃபேகஸ் வந்து இட் இஸ் எ வெக்டார், இட் இஸ் ஸ்ப்ரெடிங் த டிசீஸ். அதனால இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மூட்டையை மாதிரி பெருசா இருக்கிறதால, மூட்டை பூச்சி மாதிரி பெருசா இருக்கிறதுனால ஆன மூட்டம்பாங்க. In Kanyakumari district also it is very common. Hematophagous assassin bugs. Sorry, நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறது endomosuccivorus. Most of the assassin bugs are predatory, primarily feeding on caterpillars and also other insects. எப்படி சாப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, assassin bug uses a needle like beak. முன்னுக்கு அதுக்கு தலைக்கு ஹெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், ஒரு நீடில் ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த பீக் வந்து. that is called rostrum. The beak is called rostrum. அது சும்மா ரெஸ்ட் எடுக்கும் போது ராஷ்டிரத்தை அப்படியே பின்னால மடக்கி வச்சிருக்கும். எப்பெல்லாம் தேவை ஒரு பெஸ்ட் அட்டாக் பண்ண போதோ அந்த டைம்ல தான் அது ராஷ்டிரத்தை வெளியே எடுத்து it will insert the rostrum into the prey. So assassin bugs are named the way பேர்லயே இருக்கு, assassin. Assassin mean assassination, அடுத்த பூச்சிகளை கொன்னு சாப்பிடக்கூடியது. assassination கொல்றது, கொலைகார பூச்சி. அதனால அதுக்கு கொலைகார பூச்சிகள்னு தமிழ்ல சொல்றோம். ஒரு தடவை assassin bug கையில எந்த prey மாட்டினாலும் the prey is unable to escape. The chances of the escape are minimal. This is another assassin bug. You see the rostrum பாருங்க, this is a rostrum. It is curved. இதுல இந்த பாதியில சொல்லுவோம் 3 டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் ஹெட் இருக்கும். ப்ரோநாத்தஸ், ஹைப்போநாத்தஸ், ஒபிஸ்டோநாத்தஸ் சொல்லுவோம். இதுல வந்து ஒபிஸ்டோநாத்தஸ் பின்னால மடக்கி வச்சிருக்கோம்.
இது பக்கத்துல போயிட்டு இருக்கிற பார்த்துட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருந்து அது பார்த்துட்டே இருக்கும், பிரேயை வந்து அப்படி நோட் பண்ணிட்டே இருக்கும். எங்க பிரேயை கரெக்டான டைம்ல அடிக்கலாமோ அந்த டைம்ல டக்குன்னு போய் அடிச்சிடும். அடிச்ச உடனே என்ன பண்ணனா ராஸ்ட்ரத்தை இன்சர்ட் பண்ணும். அந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பாய்சனஸ் லிக்விட் இருக்கும், அதுக்கு பாடியில சலைவரி கிளாண்ட்ல இருக்கும். அந்த பாய்சனஸ் லிக்விட உள்ள இன்சர்ட் பண்ணிடும். அந்த பாய்சன் உள்ள போன உடனே என்ன ஆகுனா பிரே வந்து பேரலைஸ் ஆயிரும். பிரேயால மூவ் பண்ண முடியாது. பிரேக்கு உடம்புல உள்ள இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் வந்து லிக்விடா மாறிடும். பிரேக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே லிக்விடா மாறிடும். கம்ப்ளீட்டா லிக்விடா மாறின பிறகு இது அப்படியே எடுத்து குடிக்க தொடங்கும். Caterpillars more than 400 times of the weight can die in 10 seconds. அந்த இதுக்கு பாய்சன் அங்க இன்சர்ட் பண்ணியாச்சுன்னா உடனே செத்து போயிடும். மேக்ஸிமம் டைம் தான் 10 செகண்ட், 2 or 3 செகண்ட்லயே பேரலைஸ் ஆயிரும். இன்சர்ட் பண்ணி ரோஸ்டத்தை இன்சர்ட் பண்ணியாச்சு, உள்ள உள்ளது எல்லாமே லிக்விட் ஆயிரும். லிக்விட் ஆனா என்ன பண்ணா assassin bug uses the rostrum to suck out the liquefied tissue in the same way we are drinking the milkshake or fruit juice by the using the straw. நம்ம ஒரு ஸ்ட்ராவை வச்சு ஜூஸ் எப்படி குடிக்கிறோமோ அது மாதிரி அப்படியே அந்த பிரேக்கு உள்ள உள்ளது எல்லாமே சக் பண்ணி எடுத்துரும். எதுவுமே எந்த ஜூஸுமே உள்ள விடாது, வெளியே விடாது. கம்ப்ளீட்டாவே எல்லாமே சக் பண்ணி எடுத்துரும். பாருங்க போட்டோ கூட இருக்கு. It insert the rostrum into the prey insect, and immediately the prey insect, the complete body is digested. Complete body is digested and it is converted into a liquid. Complete ஒரு liquid formல மாறிடும். liquid form மாறின உடனே இது ராஷ்டிரத்தை வச்சு அப்படியே உறிஞ்சி குடிச்சிடும். உள்ள கண்டென்ட் கம்ப்ளீட்டாவே உறிஞ்சிடும், எதுவுமே இருக்காது. லீவிங் ஒன்லி த அவுட்டர் கேஸ் மட்டும் தான் இருக்கும். You see, this is a Spodoptera lectura. It is a very dangerous larva. நான் எப்படி செட் பண்ணுவது பாருங்க. அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிருக்கோம், ராஷ்டிரத்தை உள்ள இன்சர்ட் பண்ணி கம்ப்ளீட் சேப்பை அப்படியே எடுத்துரும். கம்ப்ளீட் ஜூஸ் அப்படியே செட் பண்ணி நம்ம ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் அப்படியே குடிச்சு எடுத்துரும். ஸ்ட்ரா வச்சு நம்ம உறிஞ்சி எடுக்கிறது மாதிரி அது ராஷ்டிரத்தை வச்சு கம்ப்ளீட்டா உறிஞ்சி எடுத்துருது. பாத்தீங்கன்னா கடைசியில் அது இதனுடைய தோல் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதை எதுக்கு நம்ம குட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னு சொல்றோம்னா, ஒன்னு சக் பண்ணி இதை கில் பண்ணிடும், இன்ஜெக்ட் பண்ணிடணும்னு இது செத்து போயிடும். இதை கில் பண்ணி சாப்பிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கத்துல இன்னொரு லார்வா மூவ் ஆகிறத பார்த்தாச்சுன்னா இதை விட்டுட்டு உடனே அதுக்கு போய் அதை பிடிக்கும். எங்க மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கோ உடனே டக்குன்னு ஓடிடும். இதை விட்டுட்டு அங்க போய் அதை கில் பண்ணும். அதை சாப்பிட்டு இருக்கும் போது இன்னொன்னு பார்த்தோம்னா அதை கில் பண்றோம். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி வி ஆர் ட்ரையிங் இட் இஸ் எ குட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். அது சாப்பிடக்கூடியதோட கில் பண்ணக்கூடியது நிறைய இருக்கு. இது ஒரு assassin bug. It is a spiny assassin bug. Another 2 assassin bugs. All these assassin bug photos are taken in the field only. You see another assassin bug eating the Japanese beetle. This is another eating the forest insect. This is also another assassin bug which is present in the forest ecosystem. We can see this assassin bug. This is also another assassin bug. You see the rostrum, how strong it is. It is curved. Another assassin bug in the field. See, this is also another assassin, leaf hopper assassin bug, this one. This is also another assassin bug in the field. This is also another colorful assassin bug. ஸோ அசாசின் பக் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு உள்ள ஸ்பெசிஃபிக்கா உள்ள அசாசின் பக்கை விடணும் அப்படின்னு சொன்னோம். பட் சம் ஆஃப் த அசாசின் பக்ஸ் ஆர் பாலிஃபேகஸ். அது ஒரே ஒரு பெஸ்ட்டை மட்டும் கில் பண்ணாது, நிறைய பெஸ்ட்டையும் கில் பண்ணும், நிறைய டைப் ஆஃப் இது கில் பண்ணும். ஹெமிப்டீரன் கில் பண்ணும், லெபிடாப்டரன் பெஸ்ட்டை கில் பண்ணும், அப்படி எல்லாம் நிறைய. தே ஆர் கால்ட் பாலிஃபேகஸ் அசாசின் பக்ஸ். நிறைய இதை பெஸ்ட்டை சாப்பிடும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லுற மாதிரி அது சாப்பிடக்கூடியதை விட அது கில் பண்ணக்கூடியது நிறைய. They kill more prey than they need to satiate themselves. So அதனால தான் நம்ம சொல்றோம் assassin bugs are important mortality factor to be deserved and it is very good agent to be used for the biocontrol program.
இதுல வந்து ராஸ்ட்ரம் இருக்குன்னு சொன்னோம். ராஸ்ட்ரத்தை தான் பிக் பண்ணி உள்ள என்டர் பண்ணி அது வந்து கம்ப்ளீட் ஜூஸை சக் பண்ணிட்டு இருக்கு. அந்த ராஸ்ட்ரத்தை பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 செக்மெண்ட்ஸ். அந்த காக்ரோச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 to 4 செக்மெண்ட்லயே செத்து போயிடும். கேட்டர்பில்லர் பெரிய கேட்டர்பில்லா இருந்தாதான் 10 செகண்ட் ஆகும் அது சாகுறதுக்கு. அது வரை அது வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் சக் பண்ண தொடங்கிடும். இப்ப பாருங்க, this is a view of rostrum, how strong it is. 3 செக்மெண்டா இருக்கும். பேசல், மீடியல் அண்ட் டெர்மினல் 3 செக்மெண்ட் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா. One more view. You see the rostrum. Basal, medial, terminal. இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம். இது இன்சர்ட் பண்ண உடனே சலைவாவை இன்சர்ட் பண்ணும். சலைவா கண்டைன்ஸ் எ பாய்சன் தட் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் டைஜஷன். டைஜஷன் வந்து வெளியே வச்சே முடிஞ்சிடும். இன்சர்ட் அதனுடைய டாக்ஸினை இன்சர்ட் பண்ண உடனே அது எல்லாமே முடிஞ்சு போயிடும். எக்ஸ்டர்னல் டைஜஷன் நடக்கும். ஆஃப்டர் தட் ஒன்லி இட் ஸ்டார்ட் டு சக் த ஜூஸ். Once digestion is completed, assassin bug will eat the liquid meal by sucking by the rostrum. ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது பாத்தீங்கன்னா கடைசியில சாப்பிட்டு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா இட் லீவ் ஒன்லி த அவுட்டர் கேஸ் ஆஃப் த இன்செக்ட். அது மட்டும் தான் இருக்கும். உள்ள கூழ் எல்லாமே எடுத்து உள்ள போயிடும். அதே மாதிரி லெக்ஸும் ஹைலி அடாப்டட் ஃபார் த ப்ரெடேஷன். அதுக்கு காலை பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெக் இஸ் ஹைலி அடாப்டட் ஃபார் த ப்ரெடேஷன். அதுக்கு கையில மாட்டினாச்சுன்னா எந்த பெஸ்ட்டுமே தப்ப முடியாது. அதுல ஒரு சில அசாசின் பக்தில பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி பேட்ஸ் கூட இருக்கும். அதுல வந்து அப்படியே ப்ரே ஒட்டிக்கும். சிலதுல ஹயர்ஸ் இருக்கும், சிலதுல ஸ்பைன்ஸ் இருக்கும், அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் மாட்டியாச்சுன்னா அவ்வளவுதான், எதுவுமே பண்ண முடியாது. நீங்க இதுல பார்க்கலாம். திஸ் இஸ் a sticky pad. front leg, this is a foreleg of this assassin bug. இதுல பாத்தீங்கன்னா அந்த பெஸ்ட் வந்து அப்படியே ஒட்டிக்கும். 2 இதையும் சேர்த்து வச்சு அப்படியே பிடிச்சி அப்படியே அமுக்கிடும். எதுவுமே தப்ப முடியாது. அதுக்கு கையில மாட்டினதுதான். சில இதுல இது மாதிரி இருக்கும், ஸ்பைன்ஸ் அண்ட் டான்ஸ் இருக்கும், ஹையர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். So the predator, it is a very good predator. So assassin bugs are very clever hunters. இதுல பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட் ஹண்டர்னு சொல்லலாம். when compared to the male, females are very good hunters. ஏன் சொன்னாச்சுன்னா they need lot of energy for the laying eggs. எக்ஸ் உருவாகணும், அதனால நிறைய எனர்ஜி தேவைப்படுறதுனால அது நிறைய ஹண்ட் பண்ணும். அசாசின் பக்ஸை பாத்தீங்கன்னா இது பெர்ஃபார்ம் இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் கிடையாது. கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ்னா லார்வா, பியூப்பல் ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும். இதுல லார்வா, பியூப்பா எதுவுமே கிடையாது. எக்ல இருந்து வெளியே வந்த உடனே தட் இஸ் கால்ட் நிம்ஃப். எக்ல இருந்து வெளியே வந்த உடனே தட் இஸ் கால்ட் நிம்ஃப். நிம்ஃப்ஸ் ஆர் சிமிலர் டு த அடல்ட்ஸ். நிம்ஃபும் அடல்ட்டும் ஒன்று போல தான் இருக்கும். என்ன வித்தியாசம் சொன்னா நிம்ஃபு சின்னதா இருக்கும், அடல்ட் பெருசா இருக்கும். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இதுல இருக்காது. நிம்ஃப்ல வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்காது. அது that will develop after the last instar. Okay, that is the only difference between the adult and the young one. மற்றபடி பார்க்கிறதுக்கு அடல்ட் மாதிரியே தான் இருக்கும். It usually it will live for 2 years also. அது எப்படி முட்டை போடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா most of them they laid eggs in the clusters. எல்லாமே கிளஸ்டரா தான் போடுமான்னு இல்ல, சிலது தனித்தனியாட்டம் முட்டை போடும். யூசுவலா 150 to 200 eggs அது லே பண்ணும். அதுக்கு லைஃப் டைம்ல நிறைய தடவை எக் லே பண்ணும். ஒரே டைம்ல இல்ல, நிறைய தடவை லே த எக்ஸ். நிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ஸ்டார் இருக்கும், 5 இன்ஸ்டார்ஸ். 5 தடவை தோல் உரிக்கும், மோல்டிங் நடக்கும். என்ன இருக்கு, இது வந்து எக். அதுக்கு எக் அடல் அசாசின் பக்டுடைய எக். You see the structure of the egg. This is eggs are laid in single, and some of the assassin bugs lay the eggs in cluster. You see, this is a group of eggs, egg cluster. இதுல பாத்தீங்கன்னா இப்ப now the egg cluster, இந்த எக் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. மீனிங் வந்து they are ready to hatch. ஒரு நாள் அல்லது 2 நாளையில ஹேட்ச் ஆகக்கூடிய எக் இதெல்லாம். அல்லது இந்த கலர்ல வந்து yellow கலர்ல இருந்த மாதிரி இருக்கும். இப்ப உள்ள வந்து யங் ஒன்ஸ் ரெடியா இருக்கு, வெளியே வரைக்கும் யங் ஒன்ஸ் ரெடி ஆயிட்டு, அப்பதான் அந்த கலர் வந்து ரெட் கலரா மாறும். This is another group of eggs. Cluster, egg cluster. இது வந்து அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ்ல போட்டு ஒட்டி வச்சிருக்கிறது. You see, these are eggs. எக்ல இருந்து வெளியே வருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எக் கிளஸ்டர் ஒன்று பார்த்தோம், அதுல இருந்து நிம்ஸ் வர தொடங்கிட்டு இருக்கு. This is called first instar nymph. First instar nymph. See, this is also first instar nymph which is coming out from the egg. பாருங்க,
எல்லாம் எக்குல முட்டையில இருந்து வெளியே வருது. This is also close up view. இது அதே மாதிரி தான், எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் அசாசின் பக்ஸ். இது வந்து 5 தடவை தோல் உரிக்கும், மோல்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் யூஸ்வலாக வந்து 7ல இருந்து 10 நாள் இருக்கும். அடுத்த திரும்ப ஒரு தோல் உரிக்கும். அடுத்தது செகண்ட் இன்ஸ்டார் ஒரு 8ல இருந்து 11 நாள் வரை இருக்கும். இதே மாதிரி தேர்ட் இன்ஸ்டார், அதுக்கப்புறம் ஃபோர்த் இன்ஸ்டார், தென் ஃபிஃப்த் இன்ஸ்டார். ஃபிஃப்த் இன்ஸ்டார்ல கடைசியில் நடக்கக்கூடிய மோல்டிங் இட் வில் பிகம் த அடல்ட். தோல் உரிக்கிறத பாருங்க, திஸ் இஸ் மோல்டிங். இதான் தோல், பழைய தோலை வெளியே தள்ளி உரிச்சு தள்ளியாச்சு இருக்கு. திஸ் இஸ் அ ஓல்டு ஸ்கின். திஸ் இஸ் த மோல்டட் இன்செக்ட். புது இன்செக்ட், அந்த தோலை உரிச்சு தள்ளிட்டு புது இன்செக்ட் வெளியே வந்திருக்கு. புதுசா வரும்போது அது கலர் பாத்தீங்கன்னா பிரைட்லி கலரா இருக்கும். இது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள நார்மல் பழைய கலருக்கு வந்துடும். தோல் உரிச்ச உடனே அது பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ மோல்டிங். இப்பதான் மோல்ட் ஆகி முடிஞ்சிருக்கு, கேஸ் இங்க தான் இருக்கு. மோல்ட் ஆகுன கேஸ் இங்க இருக்கு. இதுவும் மோல்டட் ஸ்கின் தான், மோல்ட் பண்ணி போட்டிருக்கு. திஸ் இஸ் அ immediate molted, immediately molded. This is after molting. Immediately after molting, this will be brightly colored. After 3 or 4 hours, the normal color will come. இதுல இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார் செகண்ட் இன்ஸ்டார் நிம்ஸ் இருக்குன்னு சொல்லணும், யங் ஒன்ஸ், அதுவும் predator. அதனால தான் இது சக்சஸ்ஃபுல் predator நம்ம சொல்றது. Not only the adults are predator, the first instar, second instar, third instar, fourth instar, fifth instar, all the nymphs are predators. இது பாருங்க, நிம்ஃபே ஃபீட் பண்ணிட்டு இருக்கு, பெரிய ஒரு லார்வாவை நிம்ஃப் சாப்பிட்டுட்டு இருக்கு. You see, these are the nymphs, first instar nymphs. Nymphs are in feeding. This is second instar nymph which is in the feeding. This is also second instar சாப்பிட்டுட்டு இருக்கு. இது third instar ஒரு hairy caterpillar சாப்பிட்டுட்டு இருக்கு. These are also nymphs feeding on the pests. This is thorned assassin bug nymph. This is also nymph. So இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனிமீஸ்ட இருந்து இது ஈஸியா தப்பிடும். இதுக்கு பிரெடேட்டர் ஏதாவது இருந்தாலோ இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து எனிமீட்ட இருந்து ஈஸியா தப்பிடும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா கேமோஃப்ளேஜிங். கேமோஃப்ளேஜிங் ஒதுங்கி பதுங்கி இருக்கும், மூடிட்டு இருக்கும், வெளியே தெரியவே செய்யாது. இது பாத்தீங்கன்னா எப்படி கேனிபாலி, இது வந்து எதுக்காக இது கேமோஃப்ளேஜிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே கேனிபாலிசமும் இருக்கு. இது கூட்டமா இருக்கும்போது இட் வில் ஈட் இட்ஸ் ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம கூட உள்ளதே பிடிச்சு சாப்பிட்றோம். அதனால டு எஸ்கேப் ஃப்ரம் தட் தே வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கேமோஃப்ளேஜிங். அதை கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு இருக்கும். ப்ரொடெக்ஷன் எப்படி கவர் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே இறந்த இன்செக்ட்ஸ் ஏதாவது இருந்தா அந்த இன்செக்டை இதுக்கு மேல தூக்கி வச்சு கவர் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா மண்ணுக்குள்ள இருந்து மண்ணை ஏதாவது மேல போட்டு கவர் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து என்னன்னா பிரெடேட்டர்ஸ் இருந்து எஸ்கேப் ஆகுது. பிரேய பிடிக்கும் போது பிரேக்கு தெரியாம டக்குன்னு போய் பிரேய பிடிச்சிடும். So it is there are many benefits for the camouflaging. இல்ல 2 டைப் ஆஃப் கேமோஃப்ளேஜிங் இருக்கு. ஒரு டைப் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெட் இன்செக்ட்ஸை மேல எல்லாம் தூக்கி வச்சுட்டு தெரியும். இன்னும் ஒரு டைப் வந்து பழைய இந்த தூசிகள் டஸ்ட் எல்லாம் தூக்கி மேல போட்டுட்டு இருக்கும். இதுல இருந்து there are 2 advantages for this. One, it escape from the cannibalism. Second one, without knowing the pest insect, it will catch the pest insect. அதுக்கு தெரியாம பக்கத்துல போய் இருந்து செத்தது மாதிரியே இருக்கும், டக்குன்னு போய் பெஸ்ட்டை பிடிச்சிடும். See, this is a camouflaging. எப்படி தூக்கிட்டு தெரியுது பாருங்க. This is a old dead insect. Dead insects எல்லாம் மேல தூக்கி வச்சுட்டு தெரியும். You see, this is another camouflaging. All these are dead insects. இது வந்து பழைய டஸ்ட், சொன்ன டஸ்ட் எல்லாம் மேல தூக்கி வச்சுட்டு தெரியும். அதனால இன்செக்ட் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அது மணலா அப்படியே இருக்கும், டக்குன்னு போய் பிடிச்சிட்டு வந்துடும். அதே மாதிரி மிமிக்ரி இஸ் ஆல்சோ தேர். இது வந்து செத்தது மாதிரியே இருக்கும், அல்லது ஒரு டுக்கு மாதிரி அந்த ஸ்டிக் இன்செக்ட் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும். பார்த்தா அது ஒரு கம்பு தானே அப்படின்னு இருக்கும், யாருக்குமே தெரியாது இது ஒரு இன்செக்ட் இருக்குன்னே யாருக்குன்னு தெரியாது. சடனா போய் பெஸ்ட்டை பிடிச்சிட்டு வந்துடும். So this is about mating. இதுல மேட்டிங்ல வந்து மேல் ஃபீமேல் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபீமேல்ஸ் ஆர் யூசுவலி லார்ஜர் than the male.
நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன 90% வந்து நம்ம எண்டோமோர்ஃபேகஸ் சொல்லியிருக்கோம். மீதி கொஞ்சம் வந்து ஹிமட்டோராஃபஸ் சொல்லியிருக்கேன். தட் இஸ் ஃபீடிங் ஆன் மில்லிபீட்ஸ். மில்லிபீட்ஸை சாப்பிடக்கூடிய எக்ட்ரோகோடியா கிரக்ஸ் ஒன்று இருக்கு. இது வந்து மில்லிபீடை சாப்பிடக்கூடிய அசாசின் பக். ஃபேமிலியோட சேர்ந்து இருந்து மில்லிபீடு சாப்பிடுறது. மில்லிபீடு எப்படி கூட்டமா இருக்கு பாருங்க. Here also they are injecting the saliva into the millipede, and the millipede வந்து கொஞ்ச நேரத்துல paralyze ஆயிடும். அதுக்கப்புறம் கூட்டமா இருந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து millipede சாப்பிடுது. See another millipede. இன்னும் ஒரு குரூப் ஏற்கனவே சொன்னோம், blood sucking னு சொன்னேன். That is belongs to the subfamily Triatomine. அதுல ஒரு 140 ஸ்பீசிஸ் இருக்கு. இது வந்து வெக்டாரா ஆக்ட் ஆகுது. It is spreading the disease. It is a vector for the disease Chagas disease. இந்த அசாசின் பக் என்ன சொல்லுவாங்கன்னா கிஸ்ஸிங் பக்னு சொல்லுவாங்க, அல்லது கோன் நோஸ் பக்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாடியில உள்ள பிளட்டை சக் பண்ணும். பிளட்டை சக் பண்ணும்போதே அதனுடைய ஃபீக்கல் மேட்டரை அதிலேயே வச்சுட்டு போயிடும். அந்த ஃபீக்கல் மேட்டர்ல தான் இது இருக்கும், அந்த பேரசைட் இருக்கும். அந்த பேரசைட் வந்து அப்படியே நம்ம பாடிக்கு உள்ள போயிட்டுனா இட் வில் காஸ் த டிசீஸ். இதுக்கு டார்கெட் என்னன்னு சொன்னா எல்லாமே பேட்டு, ரோடன்ஸு, பேர்ட்ஸு, மேமல்ஸு எல்லாத்தையும் சக் பண்ணும். எல்லா இதில் உள்ள பிளட்டையும் சக் பண்ணும். அண்ட் இட் இஸ் த ஒன் விச் இஸ் காசிங் த டிசீஸ் சாகாஸ் டிசீஸ். சாகாஸ் டிசீஸ் இஸ் வெரி காமன் இன் அமெரிக்கா. நம்ம இடத்துல இதுவரை இல்லை. சாகாஸ் டிசீஸ் ஆல்சோ known as American trypanosomiasis. It is caused by the protozoan parasite Trypanosoma cruzi. ட்ரிப்பனோசோமா குரூசி தான் இந்த டிசீஸை காஸ் பண்ணுது. இந்த நம்ம அசாசின் பக் வந்து இதுக்கு வெக்டார். இந்த ட்ரிப்பனோசோமா குரூசியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுது. ஒரு தடவை ஒரு இதுல இருந்து அடுத்த ஆளை சக் பண்ண போகும்போது அடுத்த ஆளுக்கு காஸ் பண்ணி விட்டுரும். இந்த டிசீசஸ் இதை ஸ்ப்ரெட் பண்ணிடுது. இதை கண்டுபிடிச்சது வந்து கால்ஸ் சாகாஸ். அதனாலதான் அவருக்கு பேர்லயே இந்த டிசீஸ்க்கு பேரு சாகாஸ் டிசீஸ். This disease is very common in America and many people are dying by this disease. And it is a curable disease. If the treatment is taken in the initial stage, it is a curable disease. But many people are still dying because of this disease. So that is around 20,000 people are dying annually because of this disease. இதுல வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. இதுல வந்து லின்காஸ்டியஸ் அப்படின்னு ஒரு ஜீனஸ் இருக்கு. இதுல வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. இதுவரை இந்த ட்ரிப்பனோசோமா வந்து காஸ் பண்ணக்கூடியது இந்தியாவில் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இட் இஸ் தேர். லின்காஸ்டியஸ் வந்து நம்ம களக்காடுல கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். லின்காஸ்டியஸ் அது வந்து நம்ம தான் புதுசாக பெயர் கொடுத்துருக்கோம். கருப்பா இருக்கிறதுனால நம்ம கர்பஸ்ன்னு பெயர் கொடுத்தோம். இது வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் வந்து நம்ம சேவியஸ் காலேஜ்லேயே தங்கி இருந்து அங்கே இருந்து அவர் ஸ்டடி பண்ணி அவர் கொடுத்த பெயர் தான் கர்பஸ், லின்காஸ்டியஸ் கர்பஸ். அது வந்து ட்ரிப்பனோசோமா நம்ம இந்தியாவில் இதுவரை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இதுவும் ட்ரிப்பனோசோமா இருக்கு. இன்னொரு ஸ்பீசிஸ், புது ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரிப்பனோசோமா இஸ் ஆல்சோ ஐடென்டிஃபைடு. And this is published in the London Tropical Medicine and Hygiene Journal also. So this is some of the blood sucking. You see, every blood suck panadana. These are the different life stages. These are the Lincastia. This is a Carpus. இதான் நம்ம இப்போ களக்காடுல பிடிச்சது. So Chagas disease is also present in India now. These are the eggs of Tritoma. So எந்த ஒரு ப்ரோக்ராமுக்குமே மாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியலன்னா ஒரு பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் வந்து வேஸ்ட் தான். ஆனா அசாசின் பக்கை பொறுத்தவரையில நிறைய இன்செக்ட்டுக்கு, நிறைய ஸ்பீசிஸுக்கு மாஸ் மல்டிப்ளிகேஷன் டெக்னிக்ஸ் நம்ம டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு மாஸ் கல்ச்சர் இந்த லேபரேட்டரி. வீட்டிலே லேப்லேயே பண்ணலாம். லேப் இதில் மாஸ் மல்டிப்ளை பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் வெரி எஃபெக்டிவ் பயோகண்ட்ரோல் கேன் பி அச்சீவ்டு. அது லார்ஜ் ஸ்கேல் ரிலீஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு நிறைய அளவு இது பண்ண முடியும். So this is possible for the reticulates. In assassin bugs, the mass multiplication, the techniques are already standardized for many of the assassin bugs. So once it is there means we can easily create it in the laboratory and we can release it to the field. Okay. So definitely the assassin bugs are very good predators and they can give very good biocontrol for the in the field because the mass multiplication techniques are already standardized. So the assassin bugs are also in the stamps of many countries.
In Philippines, it is there. In USA, it is there. In Canada, it is there. And also Vietnam, it is in the stamps also. So they are very good biocontrol agent, and we have to utilize the assassin bugs for our biocontrol program. So thank you. Thank you, Dr. Edward. Nalla presentation, ரொம்ப wonderful. And this is time for interaction. இப்போது நமது இந்த வகுப்பில் கலந்து கொண்ட பயிற்சி பெற்ற அனைவரும் தங்களது கேள்விகளை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். You please raise your hands. Thank you. Hello, sir. Sir, முதல்ல திரு காஜா நஜ்முதீன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். சீனியர் மோஸ்ட் agriculture department officer, retired officer. So I request him to share his views. Solunga sir, please. Kaja sir, please. Yeah, right. முனைவர் அவர்கள் இப்பொழுது தெளிவான உரை, இதுவரைக்கும் அவர் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார் கல்லூரிகளில் பணியாற்றி கொண்டிருந்தார். ஸ்டார் கல்லூரிங்கிறது எது? தமிழ்நாட்டில் லயோலா, சென்ட் ஜோசப், சென்ட் சேவியர்ஸ். இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார் காலேஜஸ். எல்லாரும் காலேஜில் போய் எங்க போய் சேருங்க, சேவியர்ஸ்ல சேர்க்க போறேன், ஏன்னா அங்கதான் கிரேட் கூடுதல். இதுல சென்ட் ஜோசப்ல சேர்க்க போறேன், லயோலா காலேஜ்ல சேர்க்க போறேன். அதே மாதிரி இந்த ஜார்ஜ் சயின்டிஸ்ட் ஒரு ஸ்டார் பர்சன் ஆஃப் த டே, இன்னைக்கு வரதான் ஸ்டார் பர்சன். அந்த அளவுக்கு அந்த கொலைகார பக்க பற்றி ரொம்ப பிரமாதமாக தெளிவான முறையில் நீங்க சொன்னீங்க. உண்மையிலேயே ஐ அப்ரிஷியேட். நான் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பர்சனல், மற்றபடி என்டமாலஜி, மெடிக்கல் என்டமாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க கூட இத பாத்தீங்கன்னா இவ்வளவு மேட்டர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுதே அந்த அசேசியன் பக்ஸ பத்தி படிச்சிருக்கிறேன், அதோட காட்டியிருக்கிறாங்க, எனக்கு மறந்து போச்சு. இப்போ சமீபத்துல எங்க வீட்டுல ராத்திரி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டியூப் லைட்ல டப்புன்னு உழுது. இந்த பிளாக் அசோசியன் பக், பிளாக் அந்த டிஎம்கே கலர்ல இருக்கிற அந்த அசோசியன் பக்க வச்சு பார்த்தோம்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கு, என்னடா இது அசோசியன் பக் மாதிரி இருக்க அப்படின்னு. 2-3 உழுது டியூப் லைட்ல இருந்து அப்படியே பறந்துகிட்டு கீழே டப்புன்னு உழுது. பார்த்தோன்னா அந்த அசோசியன் பக். ஏன்னா நான் கல்லூரியில இன்செக்ட் கலெக்ஷன் பண்ணும் போது இதை வச்சிருக்கேன். ஆனா இந்த டிஎம்கே அசோசியன் பக் மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன் ஒழிய நீங்க சொல்ற அத்தனை அசோசியன் பக் நான் பார்த்த ஞாபகம் இல்லை. எப்போதுமே எனக்கு எந்த ஒரு வழக்கம்னா இந்த ரிட்டையரிங் ஸ்டேஜ்ல கூட இந்த டியூப் லைட்ல பார்க்கும் போது நிறைய இன்செக்ட் வரும், ஒவ்வொன்னா பார்ப்பேன். இப்ப நம்ம ஊர்ல இந்த கிராப் போட்டிருக்காங்க பேடி, அதனால இந்த ப்ரௌன் ஹாப்பர் வந்திருக்கு, அதை ஸ்டக் பண்ணிட்டு இருக்கு, அதுதான் இங்க உழுது அப்படின்னு ஒவ்வொன்னையும் அதுல ஸ்டடி பண்ணிடுவேன். நம்ம ஊர்ல இந்த கிராப்ல இந்த பெஸ்ட் இருக்குங்கிறது அந்த டியூப் லைட் வெளிச்சத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு நாள் இந்த டிஎம்கே அசோசியேஷன் பக் விழுது. உடனே நான் பக்கத்துல பேரண்ட சொன்னேன், இந்த மாதிரி இது ஒரு பக்குடா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா, கொலைகார பக். நமக்கு மூட்டை பூச்சி இருக்கலாம், அதுவும் பக்கு தான். அது பக்குல இது ஒரு வெரைட்டியான பக். இதுல மேல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, அது எலைட்ரான்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்ச அதை வச்சுட்டுதான் இந்த பக். நம்ம வீட்டுல இருக்கிற ஹவுஸ் பக் இதுவும் பக்கு தான், அது இன்னொரு ஸ்பீட். அதுல மேல அந்த இது இருக்காது, ட்ரையாங்கிள் மாதிரி அந்த இது இருக்காது, இதுல இருக்கும் அதுல இருக்காது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி பக்ஸ் இதுக்கு பேரு கொலைகார பக். இந்த கொலைகார பக்கு என்னென்ன இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க, ரொம்ப பிரமாதம். அதோட உங்க டோன், உங்களுடைய பிரசன்டேஷன், வே ஆஃப் பிரசன்டேஷன் இட்ஸ் வெரி ஃபைன். ஏன்னா நாங்க டிபார்ட்மெண்ட்ல விவசாயிகளுக்கு சொல்லி எங்களுக்கு அந்த பிரசன்டேஷன் வராது. நீங்க ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் இஸ் வெரி கமாண்டிங், வெரி ஃப்ளூவன்ட். அது எங்களுக்கு வராது. நாங்க விவசாயிகிட்ட பேசப்படுது கலோக்கியால தான் பேச முடியும் எங்களால். என்ன பாச்சு, என்ன வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு
அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே மயங்கி விழுந்துருவான் எங்கிட்ட. இத போடு ஐயா, ரெட்ட போடு ஐயா. ஐயா நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல என்ன, நாளைக்கே வர்றேன் விவசாயிட்ட உட்காந்து வாங்கிடுறேன்பா. அப்பவும் இதையும் சொல்லுவான், பயிர் பாதுகாப்புக்கு அடிக்காதையா, மருந்து அடிக்காது. மருந்து வாங்கி வச்சுட்டானே ஐயா, தயவுடான்லாம் வாங்கி வச்சுட்டானே, 1000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கியிருக்கேன், நான் என்ன பண்றதுப்பா. அதை அடிக்காத பாய்ச்சல், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம இதுக்கு காணாது, நம்ம எல்லாம் போய் சேர்ந்துருவோம். எல்லாம் ஹைலி பாய்ச்சன் அப்பா, அதெல்லாம் செய்யாதீங்க. இப்போ இந்த பூச்சி இருக்கு, இந்த பூச்சி உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம், யூனிவர்சிட்டில இருந்து கொடுக்குறாங்க, லேப்ல ப்ரீடிங் பண்ணி கொடுக்குறாங்கப்பா, நீ இதைத்தான் வச்சு நீ வளர்த்து. இப்போ ஓரளவுக்கு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல் நாலேஜ் வந்திருக்கு. இருந்தாலும் கவர்மெண்ட் பாலிசிஸ், இந்த இன்செக்டிசைட் ஆக்ட், அந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு பூச்சி மருந்துகளையும் உரங்களையும் கடைகள்ல டம்ப் பண்ணி அவன் என்ன பண்றான், நேரம் வர்றான், பூச்சின்னு கடைக்காரன்ட்ட போறான், என்னப்பா இன்னும் இருக்கு, புது மருந்து வந்திருக்கு, அதோட நீங்க அன்னைக்கு வாங்குறீங்களே அந்த மருந்தோட இது ரொம்ப எஃபெக்ட், இதை கொண்டு போகும். இப்ப பாய்சனஸ வாங்குறதுக்கு நம்ம முந்துறோம். ஆனா சார் சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல என்னென்ன ஒண்ணு இல்லை. உதாரணத்துக்கு அவனுக்கு சொல்லி வைக்க புரிய வைக்கணும், என்ன பண்ணணும், உலகத்துல மானுடைய காட்டுல மான் பாப்புலேஷன் அதிகமாயிட்டா என்ன பண்ணும், வெஜிடேஷனே இருக்காது. அதனால இயற்கை என்ன பண்ணிச்சு, அந்த மான் பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ப்ரீடேட்டரை வச்சிருச்சு, டைகரு, சீட்டா, புலி, இது எல்லாம் அதை ஃபீட் பண்றதுனாலதான் ஈக்குவலிபிரியம் வந்துருது. அதே மாதிரி இந்த பெஸ்ட் பாராசைட்லயும் ஈக்குவலிபிரியம் இருக்கு. அதாவது சமப்படுத்துதல், இயற்கை நிலையை சமப்படுத்திட்டு இருக்கு. பெஸ்ட் அதிகமாக பாப்புலேஷன் வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரீடேட்டர்ஸ். அதனால ப்ரீடேட்டர்ஸ் சமமா இருக்கிற வரையில ஒண்ணு இல்லை. பெஸ்ட் அதிகமாயி போச்சு, ப்ரீடேட்டர் கம்மியாகி போச்சுன்னா சிக்கல் வந்துருக்காங்க. பூச்சி டாமினேஷன், பயிர் டேமேஜ் ஆயிருக்கு, எல்லாம் பண்ணுது. அதனால இப்ப என்ன பண்றதுன்னா நம்ம அந்த ஈக்குவலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணிட்டே வர வேண்டியது. அதோட பெஸ்ட் பாப்புலேஷன் குறைக்கிறதுக்கு இப்ப வழி இல்லை, அது நாக்கால் பெருக்கிட்டோம். இந்த ப்ரெடிடேட்டர் பாப்புலேஷனை நம்ம ஓவரா இன்க்ரீஸ் பண்றதுக்கு கூட வழியை பார்க்கணும். இப்போ ஈக்குவலிபிரியமா இருக்கு. அந்த ப்ரெடிடேட்டர் பாப்புலேஷன் அதிகரிக்கணும்னா அதுக்கு என்ன சார் சொன்ன அந்த அசோசியேஷன் பட்ஜெட்டுடைய எஃபெக்டிவ் ரோல், நீங்க இன்னைக்கு டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டிய. நாங்க 8ஆம் காலேஜ் கொஞ்சம் தான் படிக்கிறோம் பிஎஸ்சி அக்ரில. யூ ஆர் எ சுவாலஜி மேன், சோ யூ ஆர் த சோல் அத்தாரிட்டி ஆஃப் என்னென்ன அனிமல்ஸ்ல என்னங்கிறதெல்லாம் படிச்சிருக்கீங்க சுவாலஜி. நாங்க என்டமாலஜி என்ன, ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்செக்ட் கண்ட்ரோல். மெடிக்கல்ல என்ன பண்றான், மெடிக்கல் என்டமாலஜில அவன் இந்த இது மலேரியா அது இதுக்கு இது பண்றாங்க, டிபி, அதே மாதிரி அந்த கிருமிகள், அந்த டியூபர்கள், பாக்டீரியா அது இதுன்னு பார்த்து அவன் அதுல ஸ்டடி பண்றான். அதனால வெக்டார் கண்ட்ரோல் அதை யூஸ் பண்றாங்க. இது அசோசியேட் பண்ற மாதிரி பேரசைட் அதே மாதிரிலாம் பண்றாங்க. அதனால இன்னைக்கு நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நான் உண்மையிலே பல மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், இந்த ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்டிங்லாம். ஆனா இவ்வளவு தரவா நீங்க சொன்னது யாரும் சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா யூ ஆர் எ ஜுவாலஜி மேன், சோ தரோ நாலேஜ், அதோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பல கண்ட்ரீஸ்ல இருந்து பலவிதமான சூழ்நிலையில வேலை செய்து அங்குள்ள என்வரான்மெண்ட் அதனுடைய இதெல்லாம் பார்த்து என்னென்ன பெஸ்ட் என்னென்னங்கிறத ரொம்ப அலசி ஆராய்ச்சி இருக்கு. அதனால யுவர் டீம்டு டு பி எ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சயின்டிஸ்ட். ஐ ப்ரே தி அல்மைட்டி ஃபார் சோ. Thank you sir, thank you very much. அதனால உங்களுடைய இது நினைக்க ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய அட்டென்ஷனே போகல. இப்போ நீங்க லெக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு, கல்யாண இன்விடேஷன் கொடுங்க அங்க நிக்காரு. அதுல அவரே சொன்னாரு, நீங்க என்ன ஜூம் மீட்டிங்ல ஏதோ பாத்துட்டு இருக்கீங்களே, நாங்க இன்விடேஷன் கொடுத்தோம் ஒண்ணு இல்லையா, அதை பத்தி இருக்கல இல்ல. அப்ப கூட என்
மைண்ட் என்ன ஃபீல் பண்ணுது? நம்ம அவங்க கூட உட்கார்ந்து 2 நிமிஷம் பேசுறதுக்குள்ள அவர் என்ன பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்னு கூட ஐ ஃபீல் அந்த சமயத்துல பண்ணேன். ஆனா பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்க அந்த ஸ்லைடு போட்டதுனால அந்த ஊடால அதை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அது கோஜென்ட் கிடைச்சு போச்சு. ஸோ இட் இஸ் a very fine presentation today. I will appreciate for your effort and will strive hard for the upliftment of farmers, and thereby food production will be improved by your knowledge. I think so. So I very much indebted to you for your kind contribution to the farming community. Thank you. Thank you, sir. Thank you, sir, for your promising words. Thank you very much. Thank you, sir. Kaja sir, thank you so much. அடுத்ததாக நம்ம இன்னொரு சீனியர் டிப்டி டைரக்டர் ரிட்டையர்ட் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் அவங்கள பேச அழைக்கிறேன். ராமச்சந்திரன் சார், ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிக்கிங்க. மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கிங்க. டாக்டர் எட்வர்ட் ஜார்ஜ், உங்களுக்கு வணக்கம். நீங்க வணக்கம் சார். சொன்னது அவ்வளவு, அதாவது வேர்ட் கிளாரிட்டி வந்து அவ்வளவு நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சப்ஜெக்டுக்கு நீ வரும்போது. பட் இந்த அக்ரிகல்ச்சர் ஆஸ்பெக்ட்ல இதை பார்க்கும்போது ஃபீல்டு அப்ளிகேஷனுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. எப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒன்று சொல்லுவோம், அதை செய்வாங்க. அதே இந்த விவசாயி செய்துட்டு இருக்கும்போது ஆமா அதை மாறி இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டு போகணும்னு இவங்க சொல்லுவாங்க, சார் நான் அடிச்சும் பார்த்து செத்து போச்சு, இருக்கிறதான் செத்து போச்சு சார், கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சொன்னதை விட இருப்போங்க. நம்ம என்ன சொல்லுவோம், 200 ml per ஏக்கர் அடிங்கன்னு சொல்லுவோம். அவன் 300 400 அடிச்சோடனே அது என்ன ஆகும்னா ப்ரிடேட்டரும் சேர்த்து செத்து போகும். ஆக கடைசியில இவங்க சொல்லுவாங்க, சார் இப்ப நான் படிச்சேன்ல, நான் அடிச்சேன்ல, பாருங்க ஒண்ணு கிடையாதுங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும், மறுபடியும் பெஸ்ட் வந்துடும். வந்தவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ரிடேட்டரே இருக்காது. அப்போ அது எக்கச்சக்கமா மாறிக்கிட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். இது ஃபீல்டு லெவல்ல ஆக்டிவிட்டிஸ்ல நாங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது 75 to 80 பைரித்திராய்டுன்னு ஒரு கெமிக்கல் வந்தது. அது வந்து என்ன எதுக்காக உணர்ந்து விட்டாங்களோ தெரியல. வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, காட்டன்ல வந்து அப்போ மேஜர் கிராப் காட்டன் பெஸ்ட் வந்து கடுமையான அட்டாக் இருந்தது. அப்போ பெஸ்ட் வச்சுருந்தாங்க, பைரித்திராய்டு அடிச்சாங்க. அடிச்சோன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அடிச்சிருவாங்க. அடிச்ச உடனே பூரா அங்க பெஸ்ட் அண்ட் ப்ரிடேட்டர் எல்லாமே, பாராசைட் ப்ரிடேட்டர் எல்லாமே செத்து ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் வரும்போது இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேச்சுரல் கண்ட்ரோலுக்கு இருக்காது. இல்லை இன்னும் பெஸ்டிவல் எக்கச்சக்கமா இருக்கும். சார் என்ன சார் ஒன்றும் சாக மாட்டாங்க சார், ஏகப்பட்டதா இருக்கு அப்படின்னு கடைசியில் நம்மளாதான் சொல்லுவாங்க, சரியான மருந்தை சொல்ல மாட்டாங்க அங்க அப்படின்ட்டு. என்ன அடிச்சுங்க என்னன்னு விவரம் போல கேட்டு, ஏன் அடிச்சுங்க, இந்த மாதிரி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னா, சார் அடிச்சா தான் சார் போச்சு. அப்புறம் நம்ம விவரம் போல சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் விவரமான இருக்குன்னா புரிஞ்சுக்கிட்டு சரிதான்வாங்க. அது மேல இருக்குது. ஃபீல்டு அப்ளிகேஷன்ல வந்து நாங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இது. ஆனா இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோலுக்கு இங்க வந்து முதல்ல யூனிவர்சிட்டியில இருந்து நம்ம அந்த பாராசைட்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது வந்து கம்மி, ஜாஸ்தியா இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இதை பத்தி விவசாயிகள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இதை கிரியேட் பண்ணிட்டு அதை கொடுத்தோம்னு வைங்க, அது ஓரளவு முதல்ல வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. கொஞ்சம் போட்டு அப்ளை பண்ணி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க நிச்சயமா வந்து அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. பெஸ்டிசைட்னா விஷம் இது எதுக்குயா அப்படிம்பாங்க. அப்படி சொன்ன ஆளுக்கு பெஸ்டிசைட் விடலை. ஃபர்டிலைசர் வந்து உப்பை கொண்டு காட்டில் போட சொல்றாங்க, இவனை சொல்லாம கடைசியில் அது போட்டு அதனுடைய எஃபெக்ட் தெரிஞ்ச உடனே நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க, அவங்க வாட்டில் அள்ளி போட்டுக்கிட்டாங்க. அப்போ சாதாரண முன்னால இருந்த பேடி ஃபீல்டு ஒரு 25 kg போட்டா போதுன்னு இருக்க விடுறது வந்து 35, 40, 15 போட்டுங்க. அப்போ லார்ஜ் ஆயிரும். அந்த மாதிரிலாம் இருந்தது. விவசாயிகள் தன்னுடைய, அதாவது இது வந்து இண்டிவிஜுவலா விவசாயிகள் செய்யக்கூடிய ஒரு ஐட்டம், நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம்.
அது இந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்துல நம்ம இது என்ன பண்ணணும்னா அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். விவசாயிகள் மத்தியில் அவேர்னஸை கிரியேட் பண்ணாதான் வரும். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ப்ரிடேட்டர்ஸ் பாரசைட்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை பெஸ்டை பற்றி டெவலப் பண்ண இல்லை, அந்த அளவுக்கு வந்துடும். ஆகவே இதை நம்ம செய்ய வேண்டியது, சார் நீங்க வந்து காலேஜில் ஒர்க் பண்றீங்க, காலேஜில் ஒர்க் பண்ணனா உங்களுக்கு வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க உங்க இதில் நீங்க இதையும் இன்க்ளூட் பண்ணி பார்க்கணும். ஃபீல்டு லெவல்ல எப்படி எல்லாம் விவசாயிகளுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி சொல்றோம் எப்படின்ட்டு இருக்கு. இதெல்லாம் சயின்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல. முன்னால ப்ரிடேட்டர் பாரசைட்ஸை பத்தி நம்ம சொல்ல படிச்சிருக்குமே ஒழிய ஃபீல்டு லெவல்ல சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இது ஜாஸ்தியான ஒன்று தான் அந்த அந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அதை மாதிரி சயின்ஸ் வந்து ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல காலத்துக்கு ஏற்றாப்புல மாறி வரும். இப்போ வந்து நம்ம சொல்லக்கூடியது இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோலை பற்றி விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்குமே சொல்லி அவங்கள புரிய வச்சு அவங்க செயல்பட வச்சு அதுல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டை பத்தி கவலையே கிடையாது. பெஸ்டிசைட்ஸ் கம்பெனி கூட கிளியில எழுத்து மூட வேண்டிதான். ஆமா, அதான் என்னுடைய ஒப்பீனியன். அதுதான் நீங்க சொன்னது அத்தனையுமே கரெக்ட். நாங்க இவ்வளவு பாரசைட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறோம், என்ன லைவ் பிடிச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு வளர்த்துருக்குறோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் கூட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நம்ம வந்து படிக்கிறத விட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த இதை செய்யறதுக்கு நம்ம எல்லாரும் நீங்களும் வந்து காலேஜில் இருந்து சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லும் போது இந்த மாதிரி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொன்னா இது நல்லா இருக்கும். இது வந்து நிச்சயமா வந்து நமக்கு நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. ஆமா, அந்த விவசாயிகள் வந்து பெஸ்டிசைடை மறந்து என்ன கிளீனா போகிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் இருக்கணும். அதனால இந்த இதை வந்து நம்ம ஃபீல்டு லெவலில் நல்லா கொண்டு போனா தான் விவசாயிகளை புரிய வச்சு அவங்களை அப்ளை பண்ண வச்சுட்டா தான் இது நல்ல முடியும்னு சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் இது வந்து நீங்க சொன்னது மாதிரி விவசாயிகள்கிட்ட இப்போ ஏற்கனவே ஒரு இதுதான் நீங்க சொன்னது மாதிரி அவேர்னஸ் இன்னும் இல்லை. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லாபத்தை தான் பார்த்து பண்ணுவாங்க. இப்போ இதை விட்டீங்கன்னா உடனே அச்சீவ் பண்ண முடியாது. ஆமா, பெஸ்டிசைட் எடுத்தாச்சுன்னா உடனே நமக்கு கிடைச்சிரும், அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா இனிஷியல் ஸ்டேஜ் நாங்க இப்போ காலேஜ்ல நீங்க சொன்னது மாதிரி காலேஜில் ஒரு பயோ கண்ட்ரோல் லேப் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதுல ரெடுவேட் இதே அசாசின் பக் ஒரு 6 டைப் ஆஃப் அசாசின் பக் நான் இப்போ ரியர் பண்ணிட்டு இருக்கிறேன். ரியர் பண்ணிட்டு எங்க ஃபீல்டு இப்போ எல்எஸ்லிங்கம் யூனிவர்சிட்டியுடைய ஃபீல்டில் நாங்க இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் நாங்க வெளியே வருவோம். தேங்க்யூ சார். நீங்க அந்த பக் லேப்ல ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு வைங்க, மல்டிப்ளை பண்றீங்கன்னு வைங்க, ப்ளீஸ் நீங்க வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டையும் கன்சல்ட் பண்ணுங்க, இதை கோஆர்டினேட் பண்ணுங்க. அதுல இருந்து உங்கள்கிட்ட இருந்து வெளியே போகணும்ல, பர்ச்சேஸ் பண்ணணும்ல. ஆமா, கண்டிப்பா. நீங்க அப்பப்போ போய் எங்களுக்கு ஜோன்ல ஒரு ஷாப் மீட்டிங் அது ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கும், அந்த டயத்துல நீங்க வந்து போய் இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னு வைங்க, இவங்களுக்கு முதல்ல ஒரு அவேர்னஸ் வரும். கண்டிப்பா சார். அந்த ஒண்ணு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அவங்களும் வாங்கிடுவாங்க, விவசாயிகிட்டும் சொல்லுவாங்க, வாங்கிப்பாங்க. உங்களுக்கும் செய்யறது ப்ராஃபிட்டாகவும் இருக்கும், நீங்க ஃபர்தரா செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நீங்க டிபார்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த முருகேசன் சாருக்கு முன்னாடி கந்தசாமி சார் கொஞ்சம் பேசுறது கலைக்கிறேன். கந்தசாமி சார் வாங்க, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. குட் மார்னிங் ஜோ. அனைவருக்கும் வணக்கம். சாரி, நான் இன்னைக்கு வந்து 1 hour லேட்டா வந்தேன். பிகாஸ் நான் வாஸ் ஆன் டிராவல். ஒரு முக்கியமான காரை அட்டன் பண்ணேன். தட்ஸ் வை குட் நாட் அட்டெண்ட். அப்புறம் டைம் பார்த்தா 12 o'clock. சரி, எப்படி இருந்தாலும் ஃபினிஷிங் டச் இருக்குன்னு தான் என்டர் இன்டு திஸ் மீட்டிங். அப்புறம் நான் வரும்போது காஜா சார் பேசிட்டு இருந்தாரு. அவரு இன்னைக்கு பேசியிருந்த அவரு டாக்டர் ஜார்ஜ் பத்தி ரொம்ப சிறப்பான அம்சங்கள் சொன்னாரு. ஸோ அதுவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்திருக்கும். அது போக கொஞ்ச நேரத்தில் ரெக்கார்டட் இது வந்து விட்டுருவார் 1 hourல. ஸோ அதை பார்த்து ஹவு அந்த அசாசின் பக் பற்றி நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ ஃபார் ஐ வாஸ் நாட் வெல் எக்ஸ்போஸ்ட் வித் அசாசின் பக். எப்படிதான் ரெக்கார்டட் அதில் நான் பார்த்துப்பேன். இவர் ராமச்சந்திரன் சார் பேசும்போது இன்னும் வந்து அவர் இந்த பழைய காலத்திலேயே தான் இருக்காரு. விவசாயிகள் மத்தியில் அவேர்னஸ் செய்யணும் அப்படின்ட்டு.
எத்தனையோ விஞ்ஞான உண்மைகள் 50-60 வருஷமா ரேடியோ மூலம் அவேர்னஸ் சொல்றோம், மீட்டிங் குரூப் டிஸ்கஷன்ல சொல்றோம், ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட்ல போய் அவேர்னஸ் கிரியேட் பண்றோம், எத்தனையோ கம்பெனிஸ்ல போய் மீட்டிங் எல்லாம் போட்டு ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க 100க்கு 100 அவங்க பின்பற்றதே இல்லை. அவங்க ஃபாலோ பண்றதுக்கு என்ன சிஸ்டமோ அதை செய்யணும். அதனாலதான் நம்ம விஞ்ஞானிகள் பரிபரி போன்ற விஞ்ஞானிகள் நம்ம சிறப்பா கண்டுபிடிச்சு புது புது உண்மைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆயிரக்கணக்கான விஞ்ஞான உண்மைகள் இருக்கு. ஆனா விவசாயிகள் அது சரிவர கடைபிடிப்பதில்லை. அதுதான் ஒரு வருத்தக்கூடிய காட்சிகளா இருக்கு. சோ அதை மாத்துறதுக்கு என்னென்ன வழியோ அதை செய்யலாம். சோ இன்னைக்கு இந்த சிறப்பான அசாசன் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அக்ரி படிச்சோம்னா நாம தெரிஞ்சுக்கலாம். பட் அது இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது இட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். சோ அதை அவங்க கடைபிடிக்கிறதுக்கு மிகவும் சிறப்பான ஐட்டம் என்னமோ அதை செய்யணும். அதை செய்யறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ சொல்லணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி கந்தசாமி சார், உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அந்த கந்தசாமி சாரோட வாய்ஸ் தான் ரொம்ப ஆடா இருக்கும். பட் அருமையான நண்பர். அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த ஐ மீன் அந்த இவங்க ஜெபராஜன் சார் அண்ட் கிருஷ்ண பிரகாஷ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஐ திங்க் டாக்டர் என் முருகேசன் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். டாக்டர் முருகேசன் பேசுறீங்களா? நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, ஜேபி ஜெபராஜன் சார் பேசுங்க ப்ளீஸ். சார் வணக்கம். அழகா பேசுறீங்க. பேசிக் பயாலஜி அந்த அசாசினேட் பக்கம் வச்சு ரொம்ப தரோம், நோ டவுட் அழகா பண்ணீங்க. ரொம்ப கிளியரா இருக்கு. ரொம்ப நன்றி. நான் பேசிக் சயின்ஸ்ல நீங்க தரவா இருக்கீங்க. பேசிக் சயின்ஸ் ஆட்கள் நல்லா இருந்தா எதுலையுமே ஷைன் பண்ண முடியும். அடிப்படை உங்களுடைய இது இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு ஆஸ் அ ஃபார்மர் ஐ ரிக்வெஸ்ட் யூ அப்ளைடு. இப்போ என்ன கிராப்ல உதாரணமா கத்தரி போடுதேன், நெல்லி இருக்கு, இந்த மாதிரி பப்பாயா வச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் எந்த இதை பண்ண முடியும்? மேனேஜ்மெண்ட் ஆஃப் அசாசின் பட்ஸ் அது எப்படி கொண்டாடுற, ஹவு டு க்ரோ இட், ஹவு டு மேனேஜ் இட். ஒரு தேனியை கடைசி வரைக்கும் அதிக தடவை நான் தேனி வளர்த்துருக்கேன், யூரோப்பியன் தேனியெல்லாம் கொண்டாந்துருக்கேன், எல்லாம் தெரியல. இப்பதான் படிக்க பார்த்தா எப்படி பண்ணணும், என்னென்ன அந்த என்ன சொல்ல வேக்ஸ் ஹீட்டர் இருக்கு அதில் பண்ணணும், அதெல்லாம் தெரியாது, சும்மா போனோம். அதனால ஃபார்மர்ஸ் கொஞ்சம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எம்எஸ்சி பிஎஸ்சி கைட் பண்ணுவீங்க. அவங்கள கொஞ்சம் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு பேசிக், நீங்க ஏற்கனவே பேசிக் கிளியரா இருக்கீங்க. அப்ளைடு அவங்க சொன்ன மாதிரி அக்ரி டிபார்ட்மெண்ட். நாட் ஓன்லி தட், ஃபார்மர்ஸ்ல 2 குரூப் இருக்கு. ஒரு மைனாரிட்டி தான் புதுசா படிச்சவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகம் ஆர்கானிக் தே ஆர் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம். பட் தெரியாது ஆர்கானிக்னு. மெனி பீப்புள் தே ஆர் மேக்கிங் லாஸ் ஆர் சீட் பண்ணுறாங்க. அவ்வளவு நான் நினைச்சல. சக்சஸ்ஃபுல்லாவும் இதை இருக்கிறதுக்கு நாலேஜ் இல்லை. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2018 கத்திரி நான் போட்டிருந்தேன். பியூர்லி வேர்ல்டு வெஜிடபிள் ரிசர்ச் சென்டர் ஹாங்காங்ல உள்ள மேனுவலை பார்த்து போட்டேன். நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்ட்ரிக்ட்லி வி ஃபாலோட். அதில் ஒரு மேனுவல் இருக்கு, யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரீலி. இதுல 2 மாசம் கழிச்சு குவிட் பண்ண ஆரம்பிச்சிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. தென் ஆல் தி வே வென்ட் டு ப்ரொஃபசர் நெல்சன் இன் கோயம்புத்தூர். நேரா எல்லா இதுவும் கொண்டு போகணும். ஏன்னா எங்களுக்கு புரியல என்னடா இருக்குன்னு. கடைசியில் அவர் தான் பார்த்தாரு, அந்த ட்ரைகாமா கேனனிஸ்ங்க ஒரு முட்டை, அந்த குளவி முட்டை பயோலேப் திருநெல்வேலியில வாங்கணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 20 நாளைக்கு பிறகு தான் கொடுப்பாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு we can't blame them also. They are under heavy pressure. அங்க டார்கெட், அங்க கொடுக்கணும், இங்க கொடுக்கணும், அப்படி இப்படிங்கும் போது 15 நாளைக்கு பிறகு கொடுத்தாங்க. அவங்க மேனுவலை செக் பண்ணாங்க, எல்லாம் கம்ப்ளீட். 7 நாளைக்கு பிறகு அந்த முட்டைக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போட்டதெல்லாம் கூமுட்டையை தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி லிமிடேஷன் இருக்கு. ஸோ அதாவது கொஞ்சம் ஃபார்மர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மைனாரிட்டி தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சார் சொன்னாங்க ரொம்ப ஃபார்மர்ஸ் ஆர் நாட்னு. உண்மைதான். மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் இன்க்ளூடிங் மீ மெனி டைம்ஸ் வி ஆர் லிமிட்டட். ஆனா இந்த மைனாரிட்டி ஃபார்மர்ஸ் இருக்காங்களா, தே கேன் அப்ளை பண்ணலாம். எனக்கு கூட இந்த கத்தரியில டோட்டலி தூரத்துக்கு போட்ட ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வேண்டாம்னு திருப்பி கொடுத்துட்டோம். அப்போ ஒரு டீலர் மனாரி அம்மன் டீலர் சொன்னார், சார் ட்ரை பண்ணுங்க அந்த ஃப்ரூட் அண்ட் சோரா பண்ணுவோம் சொல்லி இந்த வருஷம் 1 ஏக்கர் நான் கொடுத்தேன். 1 ஏக்கர் போட்டுக்கோப்பா, 2-3 மாசம் எனக்கு கிராப் இருக்குது. ப்ரூவ்ட் இட். வெக்கையில பவேரியா பெஸ்ட் பவேரியாவும் பிளஸ் பிடியும் வச்சு கண்ட்ரோல் பண்ணி காமிச்சான் 4 நாளைக்கு கொடுத்தா. அந்த மாதிரி சில there are few people they can be lead. அந்த மாதிரி ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. அவங்கள்ட்ட உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா
ஒரு மேனுவல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் சார். இப்போ கத்தரிக்கு உங்க அசாசின் பக் எந்த டைப் ஆஃப் சோ மெனி திங்ஸ் அதர், எதை ரிலீஸ் பண்ணலாம் மட்டும்லாம் ரிலீஸ் பண்ணாமலாம் அதை மெயின்டைன், அதை வந்து காப்பாத்தி ஒண்ணு போல கொண்டாட என்னென்ன வேணும், அதுக்கும் பக்ஸ் வேணும். ஸோ ஐ ஹேவ் அ கொஸ்டின். சில நேரம் பப்பாளியில நெல்சன் சார் சொன்னாங்க இட் ரிக்யர் மெலி பக்ஸ், அதுக்கு சாப்பிடணும்ல, நம்ம அதை ஃபீட் பண்ண முடியாது. இட் ரிக்யர் சம் இன்செக்ட் வேணும். ஹவு டு ஹேவ் அ ஒரு ஆப்டிமம் லெவல்ல we don't lose the economically lose பண்ண மாட்டோம். at the same time enough bugs are there, even enemies are there, so that the predators are being taken care of in their food. அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி ஒரு மேனுவல் மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். this is my suggestion for a farmer. thank you sir, thank you very much. அதாவது டாக்டர் எட்வர்ட், அதாவது தேவராஜன் சார் என்ன கேக்குறாருன்னா அவங்களுக்கு வந்து கிராப் ஸ்பெசிபிக் கேக்குறாரு. பட் நம்ம வந்து இது வந்து இன்செக்ட் ஸ்பெசிபிக்கா தான், பெஸ்ட் ஸ்பெசிபிக்கா தான் நம்ம இது பண்ணி இருக்கிறோம் இல்லையா? ஆமா, ஆக்சுவலா வந்து நம்ம இத வந்து மெயினா இதுக்கு பண்றது வந்து லெப்பிடாப்டிரன் பெஸ்ட்க்கு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். லெப்பிடாப்டிரன் பெஸ்ட் தான் மேஜர் பெஸ்ட் நம்ம இன்னைக்கு உள்ள கிராப் இது சிஸ்டத்துல. அதனால லெப்பிடாப்டிரன்ல எந்த worms இருந்தாலும் we can control by using the assassin bug. ஓகே, இன்க்ளூடிங் இது ஸ்போடாப்டரா எல்லாம் கூட நல்லா கண்ட்ரோல். கண்டிப்பா ஸ்போடாப்டரா, ஹெலிகோவர்பா எல்லாம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிரும். ஓகே டாக்டர் ஹீலியோத்திஸ் கண்ட்ரோல் ஆகுமா அசாசின்ல? ஹீலியோத்திஸ் ஆர்மிஜரா? ஆமா, ஹீலியோத்திஸ் இப்போ வந்து ஹெலிகோவர்பா சார். previously it was called ஹீலியோத்திஸ் ஆர்மிஜரா, now it is called ஹெலிகோவர்பா ஆர்மிஜரா. Oh, that also will be controlled by assassin? Yes, definitely sir. All the lepidopteran pests we can control very easily by assassin bug. Good investigation. தக்காளி உள்ள புழு இல்ல சார்? தக்காளில உள்ள புழு ஆமா, yes definitely sir. லெப்பிடாப்டிரன் பெஸ்டா இருந்துனா உடனே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சார் ஒன் மோர் லிமிட்டேஷன் தி ஃபார்மர்ஸ். இப்போ நீங்க ஒரு சைட சொல்றீங்க தக்காளிக்கு இந்த காய்ப்புழு இலைப்புழுவை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். ஆமா, தேர் மே பி சம் அதர் திங், அதுக்கு வேற யாராவது சொல்லுவாங்க. இல்ல யூஸ் பண்ணும்போது ரெண்டும் இதா இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் நீங்க கிராப் ஸ்பெசிபிக்கா பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஃபார்மர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா குட் ஃபார்மர்ஸ், யூ ஹேவ் டு see குட் ஃபார்மர். அவங்களுக்கு ஏபிள் ஃபார்மரா இருக்கணும், கையில காசு போட்டு பண்ணவங்க. they can come up with the success. ஒரு 10 ஃபார்மர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆட்கள் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஒரு ஆள் நல்லா பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆர்கானிக் டூ மச் ஃபோக்கஸ். பட் அதிகம் பேருக்கு ஆர்கானிக்னா தெரியாது. அதிகம் பேர் படிச்ச ஆட்கள் கூட ரியலி தே டோன்ட் நோ ஆர்கானிக், பட் தே ஆர் ரிலிஜியஸ் மாதிரி தான் ஃபாலோ பண்ணாங்க. அதான் யூ கேன் பி a logic and knowledge எல்லாத்தையும் சேர்ந்து யூ கேன் மேக் us helpful. thank you sir. Okay, thank you sir. அடுத்ததா மிஸ்டர் கேபி கிருஷ்ண பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். கிருஷ்ண பிரகாஷ், please introduce yourself. கிருஷ்ண பிரகாஷ் பேசுறீங்களா? வாய்ஸ் கேட்கல. some issues with his microphone I think. யாரு குணசேகரன் பேசுறீங்களா? ஆர் பொன்ராஜ் சார்? எஸ், குணசேகரன் பேசுறீங்களா? Yes, please. Gunasegaran is a retired joint director from the Department of Agriculture from Salem. Gunasegaran, please. Yes, thank you, sir. Thank you, Joe. Yes. Thank you, Dr. Edward Judd. Sir, a very excellent presentation with full of pictorial presentation. Very extraordinary presentations and very useful presentation. As an IPM man, I am an IPM man. Joe and myself have undergone 6 months season-long training in cotton, trained by FAO, Government of India and State Government of Tamil Nadu. We undergone one season on training at Arupukottai RRS, Regional Research Station Cotton. We undergone the training. So we are all IPM men. So really I am very proud to see your presentation, sir. Assassin bug, government is promoting not only assassin bug, promoting lot of money for biological control. Yes. State development fund based Tamil Nadu government in each district for each and every year for 3 years they gave fund for 6 farmers group
வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு 2 lakhs rupees வந்து ஃபண்டு கொடுத்து, இது பயாலஜிக்கல் கண்ட்ரோலுக்காக மட்டும், பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைகோடர்மா விரிடி ப்ரொடக்ஷன் ஒன்று, அனதர் ஒன் இஸ் அசாசின் வந்து மாஸ் மல்டிப்ளிகேஷன். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னாக்கா இப்போ 2018-19 பார்த்தீங்கன்னா மேசிவ் அட்டாக் ஆஃப் இன்வேசிவ் பெஸ்ட் மெய்ஸில் வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் வந்துச்சு. லெப்டாப்ரின் பெஸ்ட், மெய்ஸ், ஆர்மிவம் வந்து பண்ணும்போது பயங்கரமான டேமேஜ், பயங்கரமான லாஸ் டு ஃபார்மர்ஸ். அப்பதான் திரும்பி இதெல்லாம் திங்க் ஓவர் பண்ணாங்க. திரும்பி அப்பயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அசோசியேஷன் பக்கம் வந்து மாஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கறனால அதுக்காக திரும்பி ஃபண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நிறைய ஃபண்ட் ஒதுக்கி அசாசினேஷன் பக் மல்டிப்ளேஷனுக்கு மட்டும் மாஸ் மல்டிப்ளேஷனுக்காக கொடுத்தாங்க. பட் என்ன இதில் வந்து ஒரு இதுனாக்கா நேஷனல் NIPHM சென்டர் ஹைதராபாத்ல வந்து தே ஆர் கிவிங் ட்ரைனிங் அண்ட் அந்த ட்ரைனிங் வாஸ் இங்கே வந்து ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல திருச்சியில் சிப்மிக் சென்டர் மூலமாக கொடுத்தாங்க, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். அவங்க மூலமாக முதல்ல அஃபீஷியல்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு ஃபார்மர்ஸ் கொடுத்தாங்க ஹவு டு மல்டிப்ளை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். இது என்னன்னா ஃபண்டை கொடுக்குறாங்க, அப்போதைக்கு அந்த ஃபண்டை செலவு பண்ணுங்கிற ஒரு இதில் பேசிஸில் அந்த ஸ்கீம் போயிருது. அது ஃபர்தராக அது வந்து சஸ்டெயின் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணாதான் இது மாதிரி இதெல்லாம் வரும். அப்போ அது மாதிரி அது தொடர்ந்து வந்து சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகணும்னாக்கா அந்த ஒரு சிஸ்டத்தில், நம்ம என்டையர் ஈகோ சிஸ்டத்தில் அந்த ஒரு பேரசைட்டோ இல்லை ஒரு பிரிடேட்டரோ வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னாக்கா ஃபர்தர் ஃபாலோ அப் ஆக்ஷன் மஸ்ட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கன்சர்வேஷன் அண்ட் ஆக்மெண்டேஷனுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இன் IPM கான்செப்ட். அந்த இதுதான் வந்து FAO எல்லாமே சொல்றாங்க. பட் அந்த இதை எல்லாம் மறந்துடுறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் கன்சர்வேஷன் டாக்குமெண்டேஷன்ல முதல்ல மாஸ் மல்டிப்ளை கொடுத்தா கூட ஃபீல்ட் லெவலில் அது வந்து கன்சர்வ் பண்ணி ஆக்மெண்ட் பண்ணுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆக்மெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு நம்ம வந்து எஜுகேட், முதல்ல நம்ம எக்ஸ்டென்ஷன் பீப்புளே முதல்ல கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் த வெரி ப்ராப்ளம். இவர் ராம்சந்த் சார் சொன்ன மாதிரி ஃபார்மரை கன்வின்ஸ் பண்றது செகண்டரி. பிரைமரிலி we have to convince our extension people. Extension people they go for pesticides தான், அப்படிதான் இருக்காங்க. அவங்க வந்து பேரசைட் பிரிடேட்டர்லாம் நம்புறது இல்லை. ஃபார்மருக்கு வந்து வேதனையோட தான் சொல்றேன். முதல்ல நிறைய பேருக்கு 90% அப்பா இருக்காங்க, ஒரு 10% வேணா IPM பீப்புளா இருக்கலாம், ஒரு 75% கூட வச்சுங்களேன். 75% வந்து இன்னும் வந்து அவங்க பெஸ்டிசைட் தான் வந்து ஒன்லி இதுன்னு மாதிரி தான், அந்த மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கிறாங்க. கன்சர்ன் சார் சொன்ன மாதிரி பெஸ்டிசைடு இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பிஸ்னஸ் எப்படி ப்ரொமோட் பண்றாங்க, அவங்க ப்ரொமோட் பண்ற லெவல் வேற. இப்ப இது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டா போகுது. நம்ம பிரிடேட்டர்ஸோ இல்லை பேரசைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொடுக்கறதோ ஒரு சர்வீஸ் பேஸ்டா போகுது. ஆனா பெஸ்டிசைடு இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அவன் பிசினஸ் வந்து கார்பரேட்ஸ் எல்லாம் எப்படி அவன் பிசினஸ் ப்ரொமோட் பண்றான், அது மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணும். அது மாதிரி ப்ரொமோட் பண்ணாதான் நம்ம இதில் சக்சீட் பண்ண முடியும். அதுக்கு நிறைய இன்னும் வந்து we have to give lot of trainings to extension people. இது மாதிரி மல்டிப்ளிகேஷன் சென்டர்ஸ்லாம் நிறைய ஆரம்பிச்சு அதுக்கு வந்து நிறைய ஏற்கனவே ஆரம்பிச்சதை சஸ்டெயின் பண்ண வைக்கணும். நிறைய ஃபண்டு கொடுத்து கவர்மெண்ட் கொடுத்து ஃபண்டு கொடுத்து அப்படியே எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி சும்மா வச்சிருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சென்டர்ஸ்ல பண்றாங்க, நிறைய சென்டர்ஸ் இன்னும் வந்து அன்யூட்டிலைஸ்டா தான் கிடக்குது. அப்ப அதை அவங்கள வந்து யூட்டிலைஸ் பண்ண வைக்கணும். அதுக்கு வந்து சப்சிக்வெண்ட் ட்ரைனிங் இன் ஃபீல்ட் லெவலில் கொடுக்கணும். இப்போ சார் வந்து நீங்கள் உங்கள் காலேஜில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு லேபை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபீல்ட் லெவலில், அது மாதிரியான லேபை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட் பீப்புள்ஸ், TNI பீப்புள் என்டமாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் கூட அதெல்லாம் பத்துறதில்ல. ஏன்னா மாதம் இப்போ வந்து ஒரு பெஸ்ட் வரும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிவாஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. மெய்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலாமிவம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா டிவாஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்ப நம்மகிட்ட நோ ஹேண்ட்ஸ் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நாம எந்த ஒரு கண்டிஷன் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு நம்ம டெவலப் பண்ணணும். அப்படின்னாக்கா முதல்ல இந்த பேரசைட் பிரிடேட்டர்ஸ் வந்து மாஸ் மல்டிப்ளை பண்றதுல வந்து நிறைய ட்ரெயின் ஆகணும் நம்ம எக்ஸ்டென்ஷன் பீப்புள். அதுக்கு பிறகு ஃபார்மருக்கு ட்ரைனிங் கொடுக்கறத பத்தி நம்ம யோசனை பண்ணலாம். ஃபார்மர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி நிறைய பண்றவங்களாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இன்னும் ஈச் அண்ட் எவரி டிஸ்ட்ரிக்ட் வி ஆர் ஹேவிங் அவர் பயோ கண்ட்ரோல் லேப். அங்கே வந்து வி ஆர் ப்ரொடியூசிங் ட்ரைகோக்ரமா அண்ட் காக்கன் கிராசிங் சென்டர்ஸ் வச்சிருக்கேன். அங்கே வந்து காக்கன் கிராசிங் சென்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரக்கானிட்ஸ் வந்து அங்கே குரோ பண்றாங்க. அந்த லேப்ல பிரக்கானிட்ஸ் குரோ பண்றாங்க. இதெல்லாம் மாஸ் மல்டிப்ளை பண்ணி ஆல்ரெடி சுகர் கேனுக்கு வந்து ட்ரைகோக்ரமா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்லயே வந்து பண்ணி ஏற்கனவே சர்வீஸ் பண்ணி ஃபார்மர் கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா இன்னும் இட்ஸ் கோயிங். உதாரணமா கோபிச்செட்டிப்பாளையத்துல நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒரு லேப் இருக்கு, சின்ன லேப் தான். ஒரே ஒரு ஏஏஓ இருக்காங்க, ஒரு ஏஏஓ, ஒரு டெக்னிக் ஸ்கில்டு லேபர் 2 பேர் இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு அந்த லேப்ல அவங்க வந்து தே ஆர் சப்ளையிங் மோர் தேன் 3500 ஹெக்டர்ஸ்க்கு ட்ரைகோக்ரமா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்ரி இயர். இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பத்துறது இல்லை. அப்ப நம்ம இப்ப ஃபார்மர்ஸ் இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் இதுலயும் கூட நாங்க அதுதான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெமரண்டம் வந்து ஜோ சார் கொடுத்துருக்காங்க. அதனால பிளான் கிளினிக் சென்டர் வேணும், பிளாக் லெவல்ல வந்து அது மாதிரி வேணும்னு கேட்கும்போது அங்க அந்த பிளான் கிளினிக் சென்டர்ஸ்ல வந்து இது மாதிரியான பிரிடேட்டர்ஸ், பேரசைட்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்றதுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு வந்து லேப் ஏற்பாடு பண்ணணும். அது மாதிரிலாம் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ சார் காலேஜில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜோ அவங்க மாதிரியான இவங்க சார் மாதிரியான ஒரு ரொம்ப டெக்னிக்கல் பீப்புளோட எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் நம்ம கிருஷ்ணசாமி சார் கூட அவர் எம்எஸ்சி ஜுவாலி தான் நினைக்கிறேன். எஸ், சிப்மிக் சென்டர்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரிட்டையர் ஆனாரு. சார் ஜார்ஜ் சார் நீங்க அவர் தெரியுமா? அவர் உங்களுக்கு தெரியல சார். அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. எங்களுக்கெல்லாம் அவர் அந்த எஃப்ஓ ட்ரைனிங் வந்தார், சிப்மிக் சென்டர்ல இருந்தாரு. அவர் மிஸ்டர் கிருஷ்ணசாமி. அவரும் உங்களை மாதிரி தான் ரொம்ப வெரி இன்வால்வ்டு பர்சன், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவர் ஒரு ஐபிஎம் கூட ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்கான புக். ஓகே ஓகே. ஆமா சார். அதனால இப்ப நீங்க என்ஐபிஹெச்எம்ல ஏதாவது நீங்க ஃபண்டிங் வாங்கி பண்றீங்களா சார்? இல்ல சார், நான் இப்போ இவ்வளவு நாளா அப்ராட்ல இருந்ததுனால இப்போ நான் ரீசென்ட்லி ஒன்லி ரிட்டர்ன் ஃப்ரம் அப்ராட். அதனால 1 இயர் தான் ஆச்சுது. அதனால இப்போ ஏற்கனவே நம்ம பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல இருக்கும்போது ஐ காட் ஒன் ப்ராஜெக்ட் ஃபார் த மாஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அசாசின் பக்ஸ். அதுலதான் நான் மாஸ் மல்டிப்ளை 3 அசாசின் பக்குடைய ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்கேன். மாஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரி சார், வெரி குட் வெரி குட். இப்போ என்ஐபிஹெச்எம் அவங்க வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்ல இது மாதிரி அவங்க நிறைய லேப்ஸ் எல்லாம் இது மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கு என்கரேஜ் பண்றாங்க. அவங்கள ஏதாவது ஃபண்டிங் கொடுக்குறாங்களான்னு நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் ஹெல்த். ஆமா ஆமா. ஓகே சார். பிறகு நாங்க இப்ப ஜோ சார் நம்ம இது மாதிரி சார் மாதிரியானவங்க எல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்கு, நம்ம எக்ஸ்டென்ஷன் பீப்புள்லாம் ட்ரைனிங் பண்றதுக்கு இப்ப சார் வந்து ஆல்ரெடி ஹேவிங் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு வெல் எஸ்டாப்ளிஷ்டு லேப் வச்சிருக்காங்க. நம்ம அக்ரி பீப்புள்ல வந்து இந்த அசேஷன் பக் இது மாதிரியான மாஸ் மல்டிப்ளிகேஷன் இதுல வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் ட்ரெயின் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு மெமரண்டம் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய உங்க ரெக்வஸ்ட் டு யூ. அது கொடுக்கறது வாய்ப்பு இருந்தா கொடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஒரு எக்ஸலண்ட் பிரசன்டேஷன் சார். அசோசியேஷன் பக்ல உங்க பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்டேஷன் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டு சக்சஸ்ஃபுல் ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒரு பீயிங் அண்ட் அதர் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் இல்லாமல் ஜுவாலஜிக்கல் மேனாக இருந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து நிச்சயமாக பாராட்டுக்குரியது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ குணசேகரன் சார். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபார்ம் கிராஜுவேட்ஸ்ல இருந்து we can recommend to the government to give training to the field level officers and for production centers also. ஓகே, அடுத்து முருகேசன். அதாவது இப்ப அவங்க ஸ்டேட் பேலன்ஸ் ஃபண்ட்ல இருந்து கொடுத்தது எல்லாமே அவங்க அசாசின் பங்கு போய் ட்ரைனிங் எடுத்தாங்க. ஒரே ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க சிப்மிக் சென்டர்ல. அந்த ஒரு நாள் ட்ரைனிங் பத்தாது, ஃபார்மர்ஸ் கொடுத்தாங்க. திருச்சியில வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து திரும்பி ஃபீல்ட் லெவல்ல வந்து அவங்க ஃபார்மர்ஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு போது அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நோ வந்து அந்த அளவுக்கு பத்தல அவங்க. அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். நான் பார்த்த வரைக்கும் நான் அதான் நினைக்கிறேன். அந்த ஒரு நாள் ட்ரைனிங் எல்லாம் பத்தாது. அதனால இந்த ட்ரைனிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்காக கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த ரேர் பண்றது எப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்க பக்காவா அவங்கள ஃபார்மர்ஸை அந்த ஸ்டேட் பேலன்ஸ்ல பண்ண இதுல வந்து இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ரிவைவ் பண்ணணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும்
ஒரு 10 யூனிட்டாவது ஃபார்மர்ஸோட யூனிட்டா லேபா இருக்கும். இது மாதிரியான லேப் ஸ்டேட் பேலன்ஸ் growth ஃபண்ட்ல கொடுத்த லேப்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து நாம வந்து அதை ப்ரொமோட் பண்ணி நாம ஃபார்மர்ஸை வந்து செல்ஃப் சஃபிஷியண்டா அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க ஏரியா பேஸ்ல என்ன கிராப் இருக்கு, என்ன பெஸ்ட் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான பேரசைட் இல்லை பிரிடேட்டர்ஸ் டெவலப் பண்ண முடியுமோ அது வந்து அவங்களுக்கு பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாம ஒரு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ குணசேகரன் சார். அடுத்ததாக முருகேசன் சாருக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன் கொஞ்சம் பேசுறாங்க. திரு ராமகிருஷ்ணன் ப்ளீஸ். ஓகே, நான் வந்து கிரிப்டாக்ஸ் பயோ சொல்யூஷன் சொல்லிட்டு அதுல வந்து நான் பிரிடேட்டர் பாராசிட்டாய்டு வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் என் கையில இருந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. எதுவுமே என்ன பண்ண முடியல. ஈவன் ரெடிமேட் பக் கூட 2 இயர்ஸா க்ரோ பண்ணிட்டேன். ஒரு ஹார்ட்லி ஒரு 2000 ரெடிமேட் பக் கூட என்னால வந்து சேல் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவேர்னஸ் வந்து பயங்கர கம்மியா இருக்குது. அது போல ட்ரைகோகிராமா எல்லாமே வச்சிருக்கிறேன். சிலோனிஸ், பிரெட்டியோசம் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. ஆனா வந்து இது ஆக்சுவலா வந்து எனக்கு நான் ஒரு ஆர்கிட் ஃபார்ம் வச்சிருக்கிறேன். அதுலயும் ஒரு மேஜர் பெஸ்ட் ஒன்று இருந்தது. அதாவது வந்து பிளாசம் மிட்ஜ், அதாவது ஜாஸ்மின்ல வர அதே பெஸ்ட் வந்து எனக்கு இருந்தது. ஸோ யாரெல்லாம கூட்டிட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம், முடியவே இல்லை. கடைசியா பாத்தீங்கன்னா ட்ரைகோகிராமா சிலோனிஸ் விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, 100% கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து இது வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்மளோட. இந்த இது ஒன்லி திங் அதோட அந்த எக்ஸ்டென்ஷன் இதுக்கு முன்னாடி பேசின சார் சொன்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு, நம்ம ஃபீல்டு ஒர்க்கு இதுல வந்து பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் இது வந்து நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அல்லாம வந்து இது வந்து இதுல வந்து சர்வே ஆகவே முடியாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்குனால நான் அதை வந்து திருப்பி ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறேன்னே தவிர எவ்ரி மந்த் ஐ எம் லூசிங். இப்பவும் பாத்தீங்கன்னா மாதிரி ஒரு 20,000 to 30,000 rupees என் கையில இருந்து தான் போயிட்டு இருக்கு. பட் ஐ எம் ஸ்டில் ரன்னிங். ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி தான் அது போயிட்டு இருக்கே தவிர பிசினஸ் ஆங்கிள் போகவே இல்லை. ஸோ வந்து ஃபார்ம் கிராஜுவேட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நம்மளோட பெஸ்டிசைட் கன்சம்ஷன் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கம்மி பண்ணலாம். ஸோ அது வந்து என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. இருக்கு சார். என்ன சாருக்கு, ராமகிருஷ்ணன் சாருக்கு நீங்க எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? ராமகிருஷ்ணன் சார் சொல்லுங்க. எங்க இருக்கீங்க சார்? நாகர்கோயில்ல சார் கேட்ட மாதிரி எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நாகர்கோயில்ல நம்பர் குமாரபுரம். ஓகே சார், நீங்க சொன்னது மாதிரி கரெக்டா தக்கல தெரியும் சார். நீங்க சொன்னது மாதிரி பிரிடேட்டாஸுக்கு வந்து இன்னும் நம்ம டெக்னிக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல சார் நிறைய பிரிடேட்டாஸ்க்கு. ஆனா பாராசிட்டாய்ட்ஸுக்கு நிறைய பண்ணிட்டாங்க சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிராக்கான் பீட்டருக்கு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ட்ரைகோகிராமாக்கு நிறைய இதெல்லாம் பண்ணிட்டோம். அதனால அது வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட். ஆனா இதுல பாத்தீங்கன்னா பிரிடேட்டருக்கு பாத்தீங்கன்னா காக்சினேட்டட் பிரிடேட்டருக்கு நம்ம ஏற்கனவே டெக்னிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஆனா அசாசின் பத்தி இதுவரை நமக்கு டெக்னிக்ஸ் இல்ல, அதுதான் மெயின். அதனால வளர்க்கறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஒன்ஸ் டெக்னிக்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிட்டுன்னு சொன்னா நம்ம ஈஸிலி ரியர் இட். அதுக்கப்புறம் சொல்லுங்க சார். அசாசின் பக்ஸ் வந்து எனக்கு நல்லா வருது எங்களுக்கு. நான் வந்து NIPHM தான் போய் ட்ரைனிங் எடுத்தேன். சோ எங்களுக்கு நல்லாவே வருது. நல்ல ஹெவி ப்ரொடக்ஷன் இருக்குது எங்களுக்கு. சரி ஹெவி ப்ரொடக்ஷன் இருந்தனா பிரச்சனை என்ன பண்றீங்க நீங்க? அசாசின் எந்த அசாசின் பக்? கார்சேரா தான் போடுறோம். கார்சேரா லார்வா தான் ஃபீடிங் கொடுக்கறோம். இல்ல அது கரெக்ட். எந்த அசாசின் பக் கிரியேட் பண்றீங்க? நீங்க அந்த முதல்ல ஒரு போட்டோ காமிச்சீங்களா அந்த போட்டு சயின்டிஃபிக் நேம் பாருங்க. ஓகே, ரைனோகோரிஸ். ஐ திங்க் ரைனோகோரிஸ். ஆமா, அது டெக்னிக் நாங்க ஏற்கனவே ரைனோகோரிஸ் மார்ஜினேட்டர்ஸ், ரைனோகோரிஸ் ஃபியூசிஃபஸ், ரைனோகோரிஸ் குமரி, இந்த மூணுக்கும் டெக்னிக்ஸ் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம். ஓகே. ஆமா, இப்போ அதுக்கப்புறம் பிரித்தஸ் கேங்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீசிஸ் அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, எது வேணாலும் டெக்னிக்கல் சப்போர்ட் கூட நம்ம பண்ணலாம் சார். அசாசின் பக்க பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. ஒரு 6-7 அசாசின் பக்கு ரெடி பண்ணிருக்கோம். First we will start with it. After that we can standardize the technology for other derivatives also. Okay. Thank you. NIPHM சென்டர் இருக்கறனால ஆந்திராவுல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஸ்கோப்பும் இருக்கு, பண்ணணும். பட் என்ன, நான் அதான் சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்டென்ஷன் பீப்புளோட மைண்ட் செட் என்ன மாறணும். நான் அவரு ராமசன் சார் சொன்னது நான் சொல்றேன். எக்ஸ்டென்ஷன் பீப்புளோட மைண்ட் செட் முதல்ல வந்து மாறணும். அவங்க வந்து எடுத்தோடனே அவங்க பெஸ்டிசைடு தான் போறாங்க. நம்ம எக்ஸ்டென்ஷன் பீப்புள, நம்ம டிபார்ட்மெண்ட் பீப்புள அப்படிதான் போறாங்க. அந்த மைண்ட் செட் முதல்ல என்ன மாறணும். அது வந்து பேசிக்கலா மாறாம நாம ஒன்றும் பண்ண முடியாது. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. சோ அடுத்ததா இந்த முருகேசன் சார், டாக்டர் முருகேசன் இது தொடர்பா அவங்க கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. டாக்டர் முருகேசன் சார் வணக்கம். சொல்லுங்க சார். சரியா கேட்கல, வாய்ஸ் ஃபீபிளா இருக்கு. கொஞ்சம் மைக் பக்கத்துல பேசுங்க சார்.
அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். சார் அழகா பிரசன்ட் பண்ணாங்க. நான் இதை பத்தி 1982 கோயில்பட்டியில இருக்கும்போது ஆம்ப்ரோஸ் சார் சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார், ஸ்கோடா ப்ராப்ளத்தில் இருக்காங்க. பிறகு நல்லா போயிட்டார். அதுக்கப்புறம் சேவியர்ஸ் காலேஜோட எப்போதுமே ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஸ்டூடெண்டோட இருக்கேன். 50% ஸ்டூடெண்ட் எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுல அசாசின் பக் வந்து கடைசி ஒரு பையன் ஒரு 2010 காட்டன்ல ஒர்க் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணேன். காட்டன்ல ஒரு 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 ஃபீல்டு, காட்டன் ஃபீல்டு. ஆமா, டாக்டர் ஆண்டோ கிளேவர் நினைக்கிறேன். கரெக்ட்டா தானே சார்? ஆண்டோ கிளேவர். அந்த பையன் நேரு அவன் இதுல இருக்கான், கேடிசனர்ல இருக்கான். கேடிசனர் பேர் மறந்து போச்சு, டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே. வளர்ந்த பையன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்போ நான் கூட அவனை கூட்டிட்டு போனேன், இடத்த பார்த்தேன். ஏன்னா எனக்குன்னு வெஹிக்கிள் நல்லா ஈஸியா போச்சு. போனேன், பார்த்தேன். சரி, ரொம்ப ஒண்ணு இன்ட்ராக்ட் பண்ண முடியல விவசாயிட்ட. ஆனா கடைசியில் அவரு விவசாயி சொன்னாரு, சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், அந்த இடத்துல உள்ள பருத்தியில மட்டும் காய்ப்புளி இல்லை, மற்ற பொருட்டியா இல்லைன்னாரு. சரி, ஏன்னா ஃபார்மர் ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கு, அதாவது ஆந்திரப்போ சென்ட்ரிக்னு சொல்லுவாங்க எதையுமே. அப்படி சொன்னாங்க. கடைசியில அந்த பையனுக்கு பிஹெச்டி வைபா வந்துச்சு. வைபா வந்த உடனே அங்க அப்பா சொல்றாரு, பையன் ஒண்ணுமே பண்ணலைங்கன்னாரு. ஏங்க, உங்க பையன் ராஜவாரத்துல போய் பருத்தி காட்டை தேடி அங்க குத்த வச்சு உட்காந்து எல்லாம் பண்ணுனா விட்டான், அது கிடைக்குமோ எல்லாம் ரிலீஸ் பண்ணி எவ்வளவு பண்றான்னு சொல்லி ஒரு அப்ரிஷியேட் பண்ணதான் அவங்க அப்பா கொஞ்சம் இது அந்த பிஹெச்டி வைபாக்கு போனேன். கிட்ட போய் உட்காந்துருந்தேன். சரி, வைபா முடிச்ச பிறகு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க அதுல இருந்தேன். இதுல வந்து என்னைய பொறுத்தவரை வந்து அந்த ஃபார்மர்ஸ் அக்செப்டபிலிட்டிங்கிறது ட்ரைகோக்ரோமால ஈஸி. ஏன்னா அதை காடை வெட்டி கொண்டு போய் அட்டையில கெட்டிடும். அது பூச்சி தொடலை, பூச்சி நம்ம டச் பண்றதே கிடையாது. அது கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று உண்டு. கன்சியூமர் இது நீங்க ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில சமயம் சர்வே வந்து இந்த பெஸ்டிசைட் பத்தி சர்வே கொடுப்பேன். முதல்ல ஒரு பார்த்து கொடுக்கணும். இதுல பயோகண்ட்ரோல் ஸ்டூடெண்ட் யாரும் ஒர்க் பண்ணல ஸ்டூடெண்ட், அதனால அது கொடுக்கல. இல்லாட்டி எப்படி பண்ணணும்னா, நீங்க எப்படி விரும்புறீங்க, என்ன கலர் விரும்புறீங்க, அது உயிரோட இருக்கணுமா, நடந்து போகணுமா, இப்படியெல்லாம் சில கேள்விகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த அசாசின் பக்கு வந்து கொஞ்சம் அக்செப்டிவிட்டி கம்மியா இருக்கிறது, கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த கண்ணுல பாக்குறாங்க பாத்தீங்களா, இது என்னமோ மேலே ஏறுமோ, பேக்கெட்டுக்குள்ள போயிருமோ, சட்டை காலுக்குள்ள போயிருமோ, அது ஒரு ஹேபிட் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப வந்து இந்த இதை மட்டும் வளர்க்கக்கூடாது. இது வந்து சார் சொன்னார்ல, ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இதுக்கும் ஃபீடு மெட்டீரியல் அதான். அதாவது அந்த ட்ரைகோக்ரோமாவுக்கும் ஃபீடு மெட்டீரியல் வந்து ஆர்சாரா லார்வா தான். சாரி, கார்சேரா எக், கார்சேரா கேட்டர்பில்லர். ஸோ இது கம்பைன்டு பண்ணி சீசனோடி பண்ணி போனோம். இதோட வந்து இதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் எங்க இருக்குன்னா, இவ்வளவு நாளும் நல்ல ஸ்கோப் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இல்லாம இருந்துச்சு. ரைட்டா? அதாவது என்க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், protected cultivation, precision farming, poly house பல பேர்ல இருக்கு. சரியா? அதை வந்து ஷார்ப்பா சொன்னா protected cultivation சொன்னா இருக்கும். அதுல என்னோட ஆங்கிள் இது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட ஆங்கிள் ஒர்க் பண்ணோம். நானும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், உங்க சேர்மனோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல அகாராஜ் சார், உங்க சேர்மன் வந்து இவர் பேர் என்ன, இந்த பேரன் டக்குன்னு பண்ணிட்டீங்க, அம்ப்ரோஸ். அவரு ஒரு ஸ்டூடெண்ட் உண்டு, டாக்டர் சகாயராஜ் உண்டு. கூட பழகிருக்கேன். ஒரு இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் போனேன், இதெல்லாம் போனேன். அவர் ரொம்ப பேசியிருக்கு. இன்னையும் ஸ்டில் கான்டாக்ட் வச்சிருக்கேன். இந்த மீட்டிங்ல ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது வந்து, என்னைய பொறுத்தவரை உலகளவில் அசாசின் பக்கில ஒர்க் பண்ண ஒரே இன்ஸ்டிடியூஷன் சேவியர்ஸ் காலேஜ். சேவியர்ஸ் காலேஜ் தான் ரொம்ப ஃபண்டமெண்டல். அது என்ன செய்யும், ஏது செய்யும், நிற்கும், நடக்குமோ எல்லாமே ரொம்ப தர பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு இன்னும் அந்த வெளியே வர முடியல. ஒரு இன்ஹிபிஷனா அல்லது யாரும் வெளியே வர முடியலையான்னு தெரியல. இதுல வந்து ப்ரொடெக்டட் கல்டிவேஷனுக்கு இது வந்து பெஸ்ட் கேண்டிடேட். இதுல என்னன்னா, வாங்கிறது எடுத்துக்கொண்டு விடுறதுதான் ஒரு பிரச்சனை. ஒரு 18,000 எக், ஒரு சின்ன அட்டைப்பட்டி, ஒரு தீப்பெட்டி சைஸ் வாங்கி தான் வரும். ஒரு 4 தீப்பெட்டியை சேர்த்தோம்னா ஒரு 15 சிசி எக் வந்துடும். அது கரும்புக்கோ, நெல்லுக்கோ, சார் சொன்ன ஆர்கிடுக்கோ கொண்டு கட்டிட்டு வந்துடலாம். இதுல வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க, அந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து ரெடி பண்ணணும். ஆனா இப்ப எல்லாம்
இந்த வந்து அமேசான் இதெல்லாம் இருக்கனால எப்படியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம் சக்சஸ்ஃபுல்லுக்கு. இந்த கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸை மாத்துறதுக்கு நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது ப்ரொடெக்டட் கல்டிவேஷன். நீங்க விவசாயிட்டவன கண்ணில் தெரியாது, அவங்களுக்கு கண்ணில் இருந்தா நிக்குது பிடிக்குது போகுதுன்னு சொல்லி. இதோட என்னன்னா இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இன்டர்னல் போரரை இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருக்கலாம். இப்ப அந்த சார் சொன்னார்ல ஜெபராஜன் அந்த மாதிரி அந்த காய்ப்புழு உள்ள உட்காந்துக்கிடுது, முட்டையை விட்டு உள்ள கிட்ட. ஆனா இதுவும் முட்டையை விட்டு வெளியே வந்து உள்ள போறது கொஞ்சம் நேரம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அதுக்கு வந்து அதான் என்ன பண்ணோம்னா நம்ம ஐபிஎம்மோ பயர் கண்ட்ரோலாம் வந்து ஒவ்வொரு கிராப்புக்கே வேற குறிப்பா வந்து ட்ரைகோகிராமாவும் இதுக்கு வேணும். இன்னொன்னு அது அந்த பூச்சி வேணும். இது போக வந்து ட்ரைகோகிராமால வந்து என்ன பண்ணாங்கன்னா எண்டோகிராமான்னு ஒன்று டெவலப் பண்ணாங்க. எண்டோகிராமா அதாவது பூச்சிகளை, அதாவது பூச்சி மருந்து தாக்காதுன்னு சொல்லி பண்ணாங்க. அது மாதிரி இதுல வந்து சில பிரிடேட்டர்ல அந்த கெப்பாசிட்டி உண்டு. பிரிடேட்டர்ல வந்து எந்த பெஸ்டிசைடு சீக்வெஸ்ட்ரேஷன் பண்றது கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பாய்சன் வாயில இருக்கு. இப்போ பாய்சனே உடம்புல இருக்கும் போது அதுக்கு வந்து பெரிய இதா இருக்காது. அதனால என்னுடைய சஜஷன் வந்து நான் என்னோட சூழ்நிலை என்ன சொல்ல தெரியுமா, டிகிரி முடிச்சோன்னே வீட்டு வாசல போர்டை போடு. ஏன்னா உனக்கு கார்சேரா கல்ச்சர் வேணுமா, ஒரு கை 250 ரூபா தாரணும், வாங்கி தாரேன். ஏன்னா நீ சிசி வாங்கி வளர்த்தேன்னா எந்த கம்பெனி கேட்க ஒரு சிசி வந்து 1000 ரூபா சொல்லுவான். அதை போட்டு வளர்க்க வேண்டாம், 10 புழு இருந்தா மெதுவா பெருகிட்டு போட்டோம். என்ன அதாவது ஒரு ட்ரேல வந்து மேக்சிமம் 37 சிசி கிடைக்கும்னு என்னுடைய ஒப்பீனியன். ஒரு சிசி ட்ரைகோகிராமா எக் இருக்குல்ல, 37 சிசி ஆவரேஜா 20 சிசி எடுக்கலாம். அப்போ ஒரு சிசிக்கு வந்து 17 ரூபா தான் ஆகுது. இது ஒரு இது அதாவது நம்ம வந்து சின்ன சில விஷயங்கள்ல வந்து நம்முடைய டெய்லி வந்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணா போதும். நம்ம அஸ் எக்ஸ்பர்ட் அல்லது அஸ் டீச்சர் அல்லது அஸ் ஃபார்மர் இது அது நிறைய பேர் பிடிபட மாட்டேங்க. ஏன்னா ட்ரைகோகிராமா ஒரு எக்ஸலன்ட் கேண்டிடேட். அது மாதிரி அசாசியன் பக்கம் கேட்டர்பில்லர் வெளியே தெரியாம இருக்குன்னா இதுதான் பெஸ்ட் கேண்டிடேட் பூச்சி. ஏன்னா இட் ஹேஸ் சர்ச்சிங் எபிலிட்டி வந்து ரொம்ப இருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால நானும் உங்க பேச்ச போன மாசமே பிக்ஸ் பண்ணாங்க, ஜோ சார் பண்ணாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு 2-3 வேலை முடியல. உங்களுக்கு கேட்கணும், ஆனா பேசுறதான் கேட்கணும், வீடியோ பாக்குறதுல கரெக்டா வராது. அதனால சார் நல்லா பண்ணுங்க. இதை வந்து நீங்க ஒரு ஒரே நான் ஒரு 2 காலேஜ்ல கார்சியரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே யாரும் கொடுக்கூடான்னு இருக்கேன். ஒரு கை வந்து 250 ரூபா காலேஜுக்கு கொடுக்கூடாது. ஏன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சும்மா அள்ளிட்டே போய் கொடுக்கூடாதுல்ல. யாரு கேட்டாலுமே இப்ப நீங்களே கேட்டாலும் ஒரு கை 500 ரூபா. ஏன்னா சரியா? ஏன்னா அப்படிதான் உண்டு. எப்ப இது சார் சொல்றல கந்தசாமி சொல்றாருல அந்த ரெகக்னைசேஷன் இல்ல அப்படிங்கிறது. அதாவது ஒர்க்கர்ஸ் அந்த ஒர்க் டாயிலிங் எவ்ரிதிங். Okay sir, very kind of you. I will we can meet. Okay, definitely sir, definitely. Okay, thank you sir. நான் இப்போ உங்க ஊர்ல நிக்கேன். ஆமா, நீங்க விருதுநகர்ல. ஓ, அங்க தான் இருக்கீங்களா? ஓகே சார். வீட் வாசல்ல நிக்கிறேன். வந்து மீட் பண்ணுவோம் சார். கண்டிப்பா நான் வரேன் சார், மீட் பண்ணுவோம். Thank you சார். உங்க இவரு ரீஸ்டார் வீடு இங்க தான் இருக்கு நினைக்கிறேன். ஓ ஆமா ரைஸ்டாரன்ட் சார் அங்க தான் இருக்காரு. அங்க இருக்காரு, கடைசில இருக்காரு. அவர் பழக்கம் இல்ல சொன்னாங்க, நேத்தோட கார் போச்சு. ஓ சரி. தேங்க்யூ பாப்போம். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் முருகேசன். அடுத்ததா குணசேகரன் பேசுறீங்களா அல்லது ஜெபராஜன் சார் பேச கேட்டாங்க? ஜெபராஜன் சார் நான் பேசிட்டேன். சரி, ஓகே. அத சார் சொன்ன மாதிரி ஓகே, நீங்க கடைசில பேசுங்க. சென்னை இந்த திருநெல்வேலி இந்த பயோலேப்ல டைம் கிடைக்க மாட்டேங்குது சார். பிப்ரவரில இருந்து ஏப்ரல் மே வரைக்குமே சொல்லிதானங்க எங்களுக்கு இயர் எண்ட் பண்ணணும் அப்படி இப்படி ட்ரைக்காம அந்த முட்டை கொடுக்க மாட்டேங்காங்க. வேற வந்தாலும் 12 நாளுக்கு முன்னால ஒரு தடவை நான் கொடுத்தாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது வந்து பாருங்க சொல்லுதாங்க, அதையும் ஃபார்மர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணதாங்கன்னாங்க. பட் எனக்கு என்னமோ டெக்னிக்கலி அவங்க
யார் நம்ம நெல்சன் சார் சொல்ல மாதிரி 7 நாளைக்கு பிறகுதான் வருது, 12 நாளைக்கு பிறகுதான் அந்த ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்லி மெயின்லி பிகாஸ் ஆஃப் தர் ப்ரெஷர், டிபார்ட்மெண்ட் ப்ரெஷர். அதான் எனக்கு பார்க்கும்போது அந்த மேடம் இருந்தாங்க, நல்ல லேடி தான், பட் தே ஹேவ் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் த டாப். அதை நீங்க சொல்லி கிடைக்கணும். என்ன கேட்டா நீங்க என்ன செய்யலாம்னா, என்ஜிஓஸ்க்கு அவங்களே கொஞ்சம் படிச்ச என்ஜிஓஸ் இருந்தாங்கன்னா, அந்த செல்ஃப் குரூப் இருக்காங்கல்ல, அவங்கள சொல்லி அதிகம் பேர் சும்மா கடன் கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ட்ரைகாமா அந்த மாதிரி பயோ அந்த இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ண நீங்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் மக்கள் வந்து படிச்சாலும் இருக்கணும். பட் கிராமத்துல அதிகம் பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க, இன்ஜினியர்ஸ் கூட வேலை இல்லாம சும்மா தான் இருக்காங்க. அதிகம் லேடிஸ் இங்க தோட்டத்துல கூட இன்ஜினியர்ஸ் பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு கூலி வேலைக்கெல்லாம் வர ஆட்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் நீங்க எடுத்து இந்த அகடமிக் அண்ட் கவர்மெண்ட் கம்யூனிட்டி டேக் இட், அவங்கள கொஞ்சம் எஜுகேட் பண்ணி தே கேன் ஆல்சோ பி யூஸ்ஃபுல். லோ லெவல்ல கிடைச்சதுன்னா ஃபார்மர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். சரி சார், தேங்க்யூ. அவங்க சார் எட்வர்ட் சார் நம்பரையும் அவங்க ராமகிருஷ்ணனா அவங்க நம்பரையும் கொடுங்க. ஃபியூச்சரை தெரிஞ்சு அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வி வாண்ட் டிஸ்டர்ப் யூ, வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுப்போம், பிறகு கேட்டா நம்ம பதில் நீங்க சொல்லலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதாவது நீங்க கேட்ட மாதிரி, ஜெபராஜன் சார் கேட்ட மாதிரி, நம்ம ப்ரொடக்ஷன், அதாவது பயோ பெஸ்டிசைட்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக நாம ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறோம். ஸோ பயாலஜிக்கல் கண்ட்ரோலுக்கு, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸுக்கு ப்ரொடக்ஷன், இதுகளுக்கெல்லாம் நம்ம புது கவர்மெண்ட் கிட்ட ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்த ப்ரொபோசல்ஸ் அண்டர் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, பாசிட்டிவா போயிட்டு இருக்குது. 2 ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயாச்சு. ஆர்கானிக் ஃபார்மிங் நேற்று சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஏற்கனவே இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாட்டம் லெவல்ல இன்டகிரேட்டடா ஒர்க் பண்ணுங்கிறது இம்ப்ளிமெண்டேஷனுக்கே வந்தாச்சு. ஸோ ஸ்லோவா நாம ப்ரொபோஸ் பண்ண நிறைய இதுகள் வந்துரும்னு நினைக்கிறோம், நம்பிக்கையோட இருக்கிறோம். இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதாவது டிபார்ட்மெண்ட்ல வந்து இருந்த எல்லா ஸ்டாஃபையும் பூல் பண்ணி ஸ்கீம்ஸுக்கு டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்கீம்ஸுக்கு தான் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால சில சிரமங்கள் இருந்திருக்கும். பட் இனி அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது கவர்மெண்ட் புது பாலிசியில இருக்காங்க. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் மோர். இப்போ குணசேகரன் சார் ஏதோ பேச வந்தாங்கன்னு நினைக்கிறேன். குணசேகரன் பேசுறீங்களா? எஸ் சார், மிஸ்டர் MIA2 அடுத்தால பேசலாம். இப்போ குணசேகரன் சார் பேசுறாங்க, அப்புறம் MIA2, தென் ராமகிருஷ்ணன், ப்ளீஸ். ஓகே. அதாவது சார், கோகனட்ல ஸ்பைரல் ஒயிட் ஃப்ளைக்கு ஒரு பேரசைட் ரிலீஸ் பண்ணாங்க, ஆலியார்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது அந்த பேரசைட்டை மல்டிப்ளை பண்றதுல சிக்கல் இருக்கிறதுனால அவங்க போய் அந்த சைட்ல இருந்து தான் கலெக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க அந்த பேரசைட்டை ஃபர்தர் ஃபீல்டு அப்ளிகேஷனுக்கு. அதே மாதிரி மாஸ் மல்டிப்ளிகேஷன் வரும்போது இன்னொரு பேரசைட்டு டேப்பியோக்கா ஒயிட் ஃப்ளைல வந்து ஒரு வந்துச்சு. அது யூஎஸ்ல இருந்து ஒரு பேரசைட் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நல்லா எஃபெக்டிவா இருந்தது, பேர் மறந்துட்டேன். அது மாதிரி இப்போ ஆல்ரெடி ட்ரைகோகிராமா, கைலனேஸ் ட்ரைகோகிராமா பொறுத்த வரைக்கும் அது நல்லா பண்ணிட்டு இருக்கோம். பிரக்கானிட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். யூனிவர்சிட்டி நிறைய பண்ணி கொடுக்குறாங்க, யூனிவர்சிட்டிலையும் KVKஸ்லயும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இன்னும் வந்து நமக்கு லேபு பத்தல, நிறைய ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் வேணும், ட்ரைனிங் வேணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ குணசேகரன் சார். அடுத்ததா மிஸ்டர் சார், இந்த MIA2 பேசுறீங்களா? இல்லன்னு நினைக்கிறேன். தென் ராமகிருஷ்ணன் சார் பேசலாம். இல்ல சார், எனக்கு எதுவும் இல்ல, பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஓகே ஓகே ஓகே, நீங்க கை ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ண மாதிரி இருந்து. ஓகே, டாக்டர் முருகேசன் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். அதாவது இப்ப சார் சொன்ன அதாவது என்னைய பொறுத்தவரை ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் 6 இயர்ஸ் ஒன்ஸ் இன் 6 இயர்ஸ் ஒரு பூச்சி வந்து ஆப்பிரிக்காவில இருந்தோ தென் அமெரிக்காவில இருந்தோ அப்படியே வடக்காம டிராவல் பண்ணி அப்படியே கிழக்காம வந்து சவுத் ஏசியன் ஆசியில வரும் சார். இது ரொட்டீனா வரும், வரும். அதுல சில இது பாடாப்படுத்தும், இப்போ பப்பாயா பிலிபக்கு அப்புறம். ஆனா வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ்ல வந்து அது இதாயிரும். இப்போ வந்து இது வந்து 2018-19 வந்துச்சு இந்த கோகனட் ஒயிட் ஃப்ளை. இது வந்து ஒரு நல்ல ரொம்ப கரெக்டா வந்து சேர்ந்துச்சு. நம்ம என்ன செஞ்சாலும் தடுக்க முடியாதபடி, மரத்துல ஏறி அடிக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவாவே வந்துச்சு. ரைட்டா?
இது மாதிரி உலக அளவில் சில பூச்சிகள் வரதான் செய்யும். ஆனால் தானாக வந்து நம்ம ஈக்கோ கண்டிஷனில் எதுவுமே 5 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்காது நம்முடைய ஃபவுனால. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2009 ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்தாருன்னு சொல்லி என்கிட்ட ஒன்று கேட்டாங்க. இந்த மாதிரி காட்டனில் ஒரு பூச்சி வந்திருக்கு, அது வந்து இதுவா அதுவான்னு காட்டனில் உண்டான்னு கேட்டாங்க. நான் காட்டன் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பூச்சி படத்தை பார்த்தேன். அது வந்து ஆக்சுவலாக அவரைக்காயில் வர்றது, இவங்க வேறு பேர் சொன்னாங்க. அப்புறம் தான் நெட்டில் போய் பார்த்தா பேர் மாதிரி இருக்கு. காப்டோசோமா கிரிபெரேரியாங்கிறது ஒரிஜினல் பேர். இது அவரைக்காயில தான் வரும். நம்ம நாட்டில் அவரைக்காயில தான் உண்டு. ஆனால் எப்படியோ இது அமெரிக்காவுக்கு நடந்து போய் ஏதோ ஒன்று போய் அங்கே போய் பருத்தியை பாடாப்படுத்து. அங்கே சயின்டிஸ்ட்டும் ரொம்ப இதாகிட்டாங்க. என்னடா நம்ம நாட்டுக்குள்ளேயும் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் லிட்ரேச்சர்லாம் தடவி பார்த்து கிட்டத்தட்ட இந்தியாவில் அது ஒரு பெஸ்ட்னு சொல்லி ஒன் சயின்டிஸ்ட் வாஸ் டிரான்ஸ்போர்ட்டட். ஒன் சயின்டிஸ்ட் வந்தார், எங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு வந்தார். அங்கே என்னன்னு தெரியல. பிறகு நம்ம சாரு பண்ண படித்த காலேஜுக்கும் வந்தார். அங்கேருந்து மறுபடியும் ஒன்று கேட்டாங்க. இந்த பூச்சியை பார்த்து டாக்டர் சாரஜ் கேட்டார். இதை பெற்றோன்னு, சார் ஏற்கனவே இதை வந்து வந்துச்சு, இது வந்து எனக்கு தெரிஞ்ச பேர் காப்டோசோமா கிரிபெரியா, இது அவரைக்காயில வருது, அவரைக்காயில தான் வரும்னு சொல்லிட்டேன், இது இங்கே இட்ஸ் மைனர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிமன் கேட்டு வந்தார். அப்புறம் கிளியூ காலேஜுக்கு போனார் நினைக்கிறேன். நான் இப்போ காட்டன் சைடில் இருந்தனால தெரியல. அதனால அந்த இது வந்து பழையன கழிதலும் புளியந்து புகுந்த மாதிரி இந்த பெஸ்ட் எல்லாம் ஏறத்தாழ 6 வருஷத்துக்கு ஒரு புதுசாக வரும், பிற காணா போயிடும். இது மாதிரி ஸ்கோடாப்டரா நிறைய பூச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்மளுடைய 35 வருஷத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து நம்மகிட்ட உள்ள ப்ரிடேட்டரு, நம்மகிட்ட உள்ள ட்ரைகோக்ரோமா, நம்மகிட்ட உள்ள கிரைசோபெரலா கார்னியா இதெல்லாம் வரும். நமக்கு இனிமே வர்ற பூச்சிலாம் எப்படி வரும்னா சக்கிங் பெஸ்ட்டாக தான் வரும். இந்தியாவுக்கு இந்த மக்காச்சோளம் கூட நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியலன்னு அதை மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போ இந்தியா பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே கிழக்க தெற்கிருந்து வடக்கு போயிட்டு இருக்கு. இனிமே அடுத்த இப்போ 2018 வந்துச்சுன்னா இப்போ 2008 2023 வரும்னு என்னுடைய ஃபோர்காஸ்ட். எப்படின்னா அநேகமாக ஒரு சக்கிங் பெஸ்ட்டாக தான் வரும். அது வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல உட்காந்துருக்கும். அது எளிதில் கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல உட்காந்து. ஆனால் நம்ம சயின்டிஸ்ட் அதையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு 5 வருஷத்துல இதாக இருக்கும். அதாவது வந்து என்னன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வேளாண்மை துறையோ பூச்சியல் துறையோ இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, இல்லை சார் இப்படியெல்லாம் சொல்றீங்க, இப்போ புழு அந்த இப்போ அம்சாக்ட் ஆல்பிஸ்டிக்காலாம் அப்படியே கூட்டமாக வேஞ்சிருச்சு. ஒரு நம்ம திருநெல்வேலி மானூர்கிட்ட செகண்ட் பேட்சை கூட்டிட்டு போனேன். சொன்னேன், இதெல்லாம் இல்லாட்டி உங்களுக்கு வேலை கிடையாதா அப்படின்னு. இதெல்லாம் வந்தா தாண்டா வேலை அக்ரிகாலஜி இருக்கும், இல்லாட்டி வேலை கிடையாது பார்த்துக்கோ அப்படின்னு. இருக்கும் இதை வந்து பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இது பண்ணிக்கிறோம். பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அதர் பெஸ்ட், ரைட்டா? அதை வச்சு தான் பண்றோம். ஆனால் நம்ம பெரிய பாட்டுப்பட வேண்டியதில்லை. அநேகமா இன்னொரு 2023 அந்த இது ஸ்பைரலிங் வெயிட் போயிடும். வேணா எழுதிச்சுங்க, 2003 கேளுங்க, பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் முருகேசன். வேற எனி அதர் இன்ஃபர்மேஷன் இன்ட்ராக்ஷன் இருக்குதா? வேற யாரும் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குதா? இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். இன்று மணி 1 மணி ஆயிடுச்சு, 2 hours ஆயிடுச்சு. டாக்டர் எட்வர்ட் ஜார்ஜ், கடைசியா நீங்க ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா சொல்லலாம். Thank you for all the information and all the comments. Thank you so much. அதுல சார் சொன்ன மாதிரி அதுதான் நமக்கு ஜல்லி கேட்பாங்க. சொல்லலாம் எட்வர்ட். இதுல வந்து நமக்கு நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் பாராசிட்டாய்ட்ஸுக்கு ஏற்கனவே நிறைய மெத்தட் எல்லாம் இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். முருகேசன் சார் சொன்ன மாதிரி அது வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு கார்டை கொண்டு நம்ம கட்டி போட்டுட்டா போதும். அது வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். அதுல வந்து பிராக்கான் ஹெபிட்டருக்கு கூட நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டு டெக்னாலஜி ரெடியா இருக்கு. அதே மாதிரி ட்ரைக்கோக்ரோமா கைலோனிஸ், ட்ரைக்கோக்ரோமா வெரிடிஸ் எல்லாத்துக்குமே நமக்கு மெத்தட் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு பயோகண்ட்ரோல் லேப் ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதுக்கு ரெடியா ஸ்டாண்டர்டா இருக்கு மெத்தட். ஆனா இதுக்கு அசாசின் பக்கு பிரெடேட்டாரை பொறுத்தவரையில காக்சினலிட் பிரெடேட்டாருக்கு ஒன்று ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் சார் சொன்ன மாதிரி இந்த கிரைசோபெல்லா கார்னியாக்கும் ஏற்கனவே பண்ணியாச்சு. நமக்கு இந்த அசாசின் பக்கு இதோட ஸ்டாண்டர்டைஸ் டெக்னாலஜின்னு 1-2 இதுக்கு தான் பண்ணிருக்கோம். அதனால கொஞ்சம் இன்னொரு அசாசின் பக்கு கொஞ்சம் இருக்கும், இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மர்ஸ் அப்ரைஸ் பண்ணியாச்சுன்னா டெஃபினட்டா ஃபார்மர்ஸ் will also come forward to release in their field.
அது கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரெடேட்டர்ஸுக்கும் இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம்னா definitely we will achieve our goal. Thank you for all. Particularly thank you very much for the farm graduates for giving me a nice opportunity. Thank you. So இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அந்த ஒரு பூச்சியை பற்றி மட்டும்தான் நாம கத்துக்கிட்டோம்னாலும் நிறைய இன்ஃபர்மேஷன், மிக முக்கியமான ஒரு பிரீடேட்டர் பூச்சியை பற்றி நாம தெரிஞ்சு கொண்டோம். இது விவசாயிகள் மத்தியில ரொம்ப, ஏன்னா இந்த மெயின் கமர்ஷியல் ஆர் எல்லா கிராப்புகள்லயுமே லெப்டோப்டரன்ஸோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குது. அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துற ஒரு பூச்சி அந்த பூச்சி. ஸோ இது இதை நாம இன்னைக்கு தெரிந்து கொண்டது மிக முக்கியமான பயனுள்ள ஒரு தகவல்கள். இந்த தகவல்களை நமக்கு ஃபார்ம் கிராஜுவேட் சார்பில் டாக்டர் எட்வர்டு வழங்கினாங்க. அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இங்கு பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும், பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் நமது குழுவின் சார்பிலும் டாக்டர் எட்வர்ட் சார்பிலும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you all.